மிருத்திகா, நீ ஆஃபீஸ்க்கு போகிறப்போ நம்ம தெரு முனையில் இருக்கிற அண்ணாச்சி கடையில் இந்த மளிகை சாமான் லிஸ்ட்டை கொடுத்துட்டு போமா. அவர் அப்புறமா சாமானையெல்லாம் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிப்பார். காமாட்சி சொல்லிவிட்டு லிஸ்ட்டை கொடுக்க அவள் வாங்கி தன்னுடைய கைப்பையில் வைத்து கொண்டாள். காமு, ஆஃபீஸ் போகிற சமயத்தில் இந்த சில்லறை வேலையெல்லாம் அவசியம் சொல்லணுமா? அப்புறம் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போய் அங்கேயும் திட்டு வாங்கணுமா? காமாட்சியின் கணவர் ஏகாம்பரம் தன் மனைவியை கடிந்து கொண்டார். அடடா, நான் அதை மறந்துட்டேனே. சரிம்மா, அந்த மளிகை லிஸ்ட்டை அப்பா கிட்ட கொடுமா. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிஸ்ட்டை கடையில் கொடுத்துட்டு அப்படியே. அவர் முறைப்பில் அவள் பேச்சு பாதியிலேயே நின்றது. ஏண்டி, நான் மட்டும் வீட்டில் சும்மாவா இருக்கேன்? எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகாதா? என்னங்க இது அநியாயமாக இருக்குது. நீங்களும் போக மாட்டீங்க, அவளும் போகக்கூடாதுன்னா அப்புறம் சாமானெல்லாம் எப்படி வருமா? அவன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் ஆப்புன்னு வேகமாக போயிட்டுருக்கான். இன்னும் நீ இந்த காலம் மாதிரியே அண்ணாச்சி கடை ஆயா கடைன்னு திரிய சொல்கிறியாடி? உன்னையெல்லாம் கொண்டு போய் மியூசியத்தில் தான் வைக்கணும். அதோட கற்கால மனசின்னு போர்டும் போடணும். ஏகாம்பரம் சொல்ல மிருத்திகா வாய்விட்டு சிரித்தாள். என்ன சிரிப்புன்னு கேட்குறேன்? நான் கற்கால மனுஷியாகவே இருந்துட்டு போகிறேன். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்படி எல்லாத்தையுமே ஆன்லைனில் ஆப்பு அது இதுன்னு கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நாம் இருக்கிற இடத்துக்கே எல்லாத்தையும் வரவழைச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் நம்மளோட கை காலுக்கு என்ன தான் வேலை சொல்லுங்கள்? அப்புறமா என்னாகும்? ஊரில் இருக்கிற நோய்கள் எல்லாமே படையெடுத்து வந்துடும். அப்போ அவஸ்தைப்பட போகிறது யார்? நாம் தானே. அதனால தான் சொல்கிறேன், கொஞ்சமாவது ஓடி ஆடி உழைக்கணும். அப்போ தான் நோய் நொடி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். சப்பா, இப்போவே கண்ணை கட்டுது. ஏகாம்பரம் நடிகர் வடிவேலு ஸ்டைலில் சொல்ல மிருத்திகாவினால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. நான் என்ன சொன்னாலும் இப்படி சிரிச்சா என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா காமெடி பண்ணுறது போல் இருக்கா? பின்ன என்னவா, இந்த காலத்தில் எவ்வளவு புது புது கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துடுச்சு. அதை பாராட்டாமல் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கியேடி. இப்போ போய் யார் வீட்லேயாவது நீ மிக்சி யூஸ் பண்ணாத, கிரைண்டர் யூஸ் பண்ணாத, ஆட்டுக்கல்லையும் அம்மிக்கல்லையும் உபயோகப்படுத்துன்னு சொல்லிப்பாரு. செம்மையாக தர்ம அடி விழும். கூடவே இலவச இணைப்பா நமக்கும் அடி விழும். அவ்வளவு ஏன், நம்ம வீட்லேயே மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாம் தானே உபயோகப்படுத்துகிறோம். நாம் எப்படி மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும்? நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி தான். அதுக்கான பதிலை சொன்னால் நீங்கள் 2 பேருமே சரியாக புரிஞ்சுக்குவீங்களான்னு தான் எனக்கும் தெரியல. அந்த காலத்தில் வீட்டுக்கு வீடு அம்மிக்கல், ஆட்டுக்கல், துணி துவைக்கிற கல்லுன்னு எல்லாமே இருந்துச்சு. அதனால் குனிஞ்சு நிமிர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தனால அதுவே ஒரு உடற்பயிற்சி ஆயிடுச்சு. அதே போல் பைக்கு காருன்னு ரொம்ப புழக்கத்தில் இல்லாததுனால ஆம்பளைங்க நடந்து போகிறது, சைக்கிளில் போகிறதுன்னு அவங்க உடல் உழைப்பினால் ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நிலமை? அதுக்காக உடனே நான் மிக்சி வாஷிங் மிஷின் எதுவுமே கூடாது, இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் தப்புன்னு சொல்கிறதா நீங்கள் தவறாக நினச்சிடக்கூடாது. இந்த மாதிரி கண்டுபிடிப்புகளால் தான் மனித சமுதாயம் முன்னேற்ற பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்குங்கிறது புரியுது. அது ரொம்பவே பாராட்டப்பட வேண்டிய நல்ல விஷயங்கிறத நானும் மறுக்கலை. அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த உடல் உழைப்பு இப்போ இல்லைங்கிறதையும் ஒத்துக்குத்தானே வேணும். சரி, எல்லாத்துக்கும் மிஷின் வந்துட்டதுனால அந்த உழைப்பு தான் இல்லை. அதுக்கு பதிலாக வேறு விதத்துலேயும் உழைக்கலாமில்ல. இதோ இப்போ சொன்ன மளிகை கடை போகிற விஷயத்துக்கு காடு மலையை எல்லாம் தாண்டியா போக போகிறீங்க? ஒரு 10-12 அடி வச்சா நடந்தா அண்ணாச்சி கடை வருது. அது நடந்தா போல் ஆச்சு. அப்புறம் மளிகை சாமானெல்லாம் நல்லா இருக்கா, விலை ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா, கடைக்காரர் சரியாக கணக்கு போட்டிருக்கிறாராங்கிறத எல்லாமே சரி பார்க்கறது மூளைக்கும் வேலையாச்சு. அதான நான் சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன சுலபமான வேலைகளையாவது செய்யலாமில்ல. அதை விட்டுட்டு சும்மா செல்ஃபோனே கதின்னு கிடக்கக்கூடாது. என்னதான் இந்த செல்ஃபோன் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் உலக நடப்புகளை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வெளியேயும் ஒரு உலகம் உண்டுங்கிறத புரிஞ்சு நடந்துக்கணும். காமாட்சி நீண்டதொரு விளக்கம் சொன்னாள். அம்மாடி மிருத்திகா, இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவு சொல்லிடட்டுமா? ஏன்பா திடீர்னு லீவு போட சொல்கிறீங்க? இதோ உன் அம்மா இவ்வளவு நேரம் செலவு பண்ணி கதா காலாட்சேபம் பண்ணுறத நாம் ரொம்பவும் பொறுமையாக கேட்டுட்டு இருந்தோமே. அதுலேயே உனக்கும் எனக்கும் ஆஃபீஸ்க்கு லேட் ஆகிடுச்சில்ல. இதுக்கு நீ பேசாமல் உன் அம்மா சொன்னது போல் மளிகை கடைக்கு போயிட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்கலாம். ஏகாம்பரம் சொன்னதை கேட்டு மிருத்திகாவுக்கு மீண்டும் சிரிப்பு வர தன் அம்மா கோபமாக இருப்பதை பார்த்தவள் தன் சிரிப்பை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே இருத்தி கொண்டாள். அம்மா ரொம்ப பாவம்பா, ஏன் சும்மா அவங்கள கலாய்க்கிறீங்க? நல்லா சொல்லுமா. என்னமோ என்னோட மனசில் பட்டதை எடுத்து சொன்னேன். நான் பேசினதெல்லாம் உளறல்னு நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? காமாட்சி முறுக்கி கொண்டு சொல்லிவிட்டு உள்ளே போக முயல ஏகாம்பரம் சட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டார். ஏன் காமு,
என் காமு செல்லத்துக்கு இவ்வளவு கோபம் ஆகாதுப்பா. ஏகாம்பரம் கொஞ்சலோடு சொல்ல காமாட்சி வெட்கமும் சங்கோஜமுமாக நெளிந்து தன்னுடைய கையை விடுவித்து கொள்ள முயன்றாள். அப்பா ஒரே நிமிஷம்ப்பா, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போன பிறகு உங்கள் ரொமான்ஸ் சீனையெல்லாம் வச்சுக்கோங்க ப்ளீஸ், மிருத்திகா சொல்லிவிட்டு நமட்டு சிரிப்போடு கிளம்பி போக காமாட்சி மெல்ல தன் தலையில் அடித்து கொண்டாள். கர்மம் கர்மம், கொஞ்சம் கூட விவஸ்தையே கிடையாது அவங்களுக்கு. இப்படியா நம்ம பொண்ணு முன்னாடியே என்ன கொஞ்சிக்கிட்டு இருப்பீங்க? அவள் நம்மளை பற்றி என்ன நினைப்பா? தப்பாக நினைக்க மாட்டா? அதான் நீயே சொல்லிட்டியே தப்பாக நினைக்க மாட்டான்னு. நீ கேள்வியே கேட்டாதான் பதிலும் காமு. நான் ஊராம் பொண்டாட்டியை கொஞ்சினா தானே தப்பு? நம்ம பொண்ணும் தப்பாக நினைப்பா. நான் என் பொண்டாட்டியை தானே கொஞ்சுறேன், அவ ஏன் தப்பாக நினைக்க போகிறா? நல்லா இருக்கு உங்களோட வியாக்கியானம். நமக்கு இருக்கிறது ஒரு வயசு குழந்தை இல்லை, அவளுக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. அவளுக்கும் கல்யாணமாகி இருந்திருந்தா இந்த நேரம் நாம் தாத்தா பாட்டி ஆகியிருப்போம். அடைச்ச நான் பார்ட்டி ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன், நீ பார்ட்டி லெவலுக்கு போயிட்டியேடி. இதில் என்ன வேற தாத்தாங்கிற? இன்னும் கொஞ்சம் விட்டால் கையில் தடியை கூட கொடுத்துருவ போல இருக்கு. என்ன இன்னைக்கு ஐயாவுக்கு செம மூடு போல இருக்குது? என்ன விஷயம்? என் அழகான பொண்டாட்டியை பார்த்தாலே மூடு மாறுது, ஆனால் உனக்கு தான் எதுவுமே வர மாட்டேங்குது. ஏங்க உங்களுக்கு இன்றைக்கி நிஜமாவே ஆஃபீஸ் இல்லையா? காலையிலேருந்து அரட்டை கச்சேரி. அடிப்பாவி, நான் அரட்டை அடிக்கிறேனா? ஒரு மளிகை லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு பற்றின பேச்சுக்கு ஒரு பக்க டைலாக் விட்டுட்டு என்னை பார்த்து இப்படி கேட்குறல்ல? ரொம்ப நல்லா இருக்குடி உன் நியாயம். உங்களுக்கு எப்போ பாரு கிண்டல் பண்ணுறதே வேலையாக போயிடுச்சு. என்னை ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. காமாட்சி மீண்டும் பேச ஆரம்பிக்க ஏகாம்பரம் உஷாரானார். சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, கிளம்புறேன், நீ பத்திரமா இரு. ஏகாம்பரம் சொல்லிவிட்டு சட் என்று கிளம்பி விட்டார். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவர் இப்போது ஏன் அவசரமாக கிளம்புகிறார் என்று புரியாமல் முழித்தாள் காமாட்சி. அப்பா எனக்கு 20,000 வேணும், கொடுங்க. துவாரகேஷ் கேட்டதும் அவனுடைய தந்தை டைரக்டர் பாபநாசம் வியப்போடு கேட்டார். உன்னோட அக்கௌண்ட்டில் பணம் இல்லையா? ஏடிஎம் கார்டு போட்டு அவர் சொல்லி முடிப்பதற்குள்ளே குறுக்கிட்டான் அவன். ஓ டேட், உங்களை அப்படி கூப்பிடக்கூடாது இல்லையா? அழகா அப்பான்னு தானே கூப்பிட சொல்வீங்க. ஓகே ஓகே அப்பா, என் அக்கௌண்ட்டில் பணமெல்லாம் காலி ஆயிடுச்சுப்பா, பில் பண்ணிவிடுங்க. இப்போது ஹாட் கேஷ் ஒரு 20,000 கொடுங்கப்பா. துவாரகேஷ் மீண்டும் கேட்க பாபநாசம் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் பணத்தை தந்தார். அவனும் வாங்கி கொண்டு சிட்டாக பறந்தான். இதுவே இன்னொருவர் குடும்பத்தில் இப்படிப்பட்ட சம்பாஷணை நடந்தால் எப்படி இருக்கும்? மகன் பணம் வேண்டும் என்று கேட்டதுமே ஏன், எதற்கு, என்ன செலவு என்றெல்லாம் விசாரணை நடக்கும். பின்னர் தானே எவ்வளவு பணம் கொடுப்பது என்றே முடிவு செய்வார்கள். ஆனால் இங்கோ துவாரகேஷ் பணம் கேட்டதும் ஏன், எதற்கு என்று கேட்காமல் எவ்வளவு பணம் கேட்டாலும் தரலாம் என்ற எண்ணத்தில் அல்லவா இருக்கிறார் பாபநாசம். அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது அவருக்கு அவர் மகன் மீதிருக்கும் அளவிட முடியாத அன்பு, பாசம், ஏன் அவருடைய உயிர் என்றும் சொல்லலாம். சங்கர், இங்கே வா. அவர் தன்னுடைய உதவியாளரை அழைக்க அவனும் விரைந்து வந்தான். சங்கர், உன்னுடைய எத்தனை தடவை சொல்கிறது? துவாரகேஷ் அக்கௌண்ட்டில் எப்போவுமே பணம் இருக்கணும், பணம் இல்லைன்னு சொல்கிறத நான் கேட்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு இல்லை? என் புள்ள ஒரு 20,000 ரூபாய் இல்லைன்னு வந்து நிற்கிறான்யா. உன்னை எதுக்கு என் பிஏவாக வச்சுருக்கேன்? பாபநாசம் கோபமாக கத்த அவன் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் விழித்தான். ஏனெனில் இப்போது பாபநாசம் இருக்கும் மூடில் என்ன சொன்னாலும் காதில் ஏறப்போவதே இல்லை என்பதால் தான் மௌனம். ஆனால் அதற்கும் கண்டிப்பாக திட்டு தான் விழும் என்ற போதும் அதைவிட இதற்கு திட்டு சற்று குறைவாகத்தான் விழும் என்பதால் தான் அமைதி காத்தான். நான் என்ன சுபத்துக்கிட்டே பேசிகிட்ருக்கேன்? இல்லை, எனக்கு நானே பேசிகிட்ருக்கேனா? பதிலே சொல்லாமல் மௌனமாக இருந்தால் என்னையா அர்த்தம்? இனிமேல் கரெக்டாக பணம் போட்டு வைக்கிறேன் சார். சொல்லாதையா, செய்யி. இன்னொரு தடவை நான் இப்படி பொறுமையாலாம் பேசிகிட்டு இருக்கவே மாட்டேன். உன்னை வேலையை விட்டே தூக்கிடுவேன், புரியுதா? அவர் கேட்க அவன் தலையாட்டினான். ஏன் புரியாமல்? நல்ல அப்பா நல்ல புள்ள. அதுதான் ஏடிஎம் மிஷினாக நீங்களே வீட்டில் இருக்கிறப்போ எதுக்கு வீணா பேங்க்கு வெளியெடுத்து ஏடிஎம் மிஷின் எல்லாம் போகிறான் இந்த துவாரகேஷ். எல்லாரும் பணத்தை செலவு தான் பண்ணுவாங்க, இவன் கடித்து தின்னுடுவானோ, அதுதான் பணம் இல்லை பணம் இல்லைன்னே சொல்கிறானா? மேலே இருப்பதெல்லாம் சங்கரின் மைண்ட் வாய்ஸ். சங்கர், என்ன இன்னும் அப்படியே நின்றுட்டுருக்க? போய் வேறு வேலையை பாரு. பாபநாசம் எரிச்சலோடு சொல்ல அவன் அங்கிருந்து போனான். பாபநாசம் தமிழ்நாட்டில் இருக்கும் டைரக்டர்களில் ஒருவர். அவர் மிக பிரபலமான சினிமா டைரக்டரும் இல்லை, அதுக்காக யாருக்குமே தெரியாத பெயரும் கிடையாது. அவர் ஒரு சில படங்கள் தான் டைரக்ட் செய்திருக்கிறார். அதெல்லாம் கொஞ்ச நாட்கள் ஓடி அவருக்கு கணிசமான லாபத்தையும் ஓரளவுக்கு பெயரையும் பெற்று தந்தது. அவர் ஒரு படம் எடுத்து முடித்து சற்று நாட்கள் கழித்து தான் வேறு படம் எடுப்பார். மென்மையான காதல் கதைகளைத்தான் அவர் எடுப்பார். அவர் எடுக்கும் படங்கள் மட்டுமில்லை, அவரும் மென்மையான உள்ளம் கொண்டவர் தான்.
அவர் காதலித்து தான் கல்யாணம் செய்து கொண்டார். அவருக்கு தன் மனைவி மேல் கொள்ளை பிரியும். தன் உயிருக்குயிராகவே அவளை காதலித்தார். அவளும் அப்படித்தான். ஆனால் அவர்களின் சந்தோஷமான வாழ்க்கை நீண்ட காலமாக நிலைக்கவில்லை. துவாரகேசிற்கு 1.5 வயது ஆகும்போது ஒரு விபத்தில் இறந்துவிட்டாள். அதன் பிறகு மனைவியின் மறைவு ஏற்படுத்திய துயரத்தினால் சில காலம் படம் எடுப்பதையே நிறுத்திவிட்டார். அவரால் மனம் ஒன்றி படத்தை டைரக்ட் செய்ய முடியவில்லை. அதனால் மீடியாக்களில் இருந்தும் தற்காலிகமாக ஓரங்கட்டப்பட்டார். அவர் சம்பாதித்து வைத்திருந்த பணம்தான் சிரமமின்றி அவரை வாழ வைத்து கொண்டிருந்தது. அவர் மனைவியின் நினைவுகளில் மூழ்கி தன் வாழ்வையும் நாசமாக்கிக் கொள்கிறாரே என்ற பயத்தில் அவருக்கு மறுமணம் செய்ய முடிவு செய்தனர். அப்போதுதான் அவர் பழைய நிலைக்கு திரும்புவார் என்று கணக்கு போட்டார்கள். ஆனால் பாபநாசம் அதற்கு சம்மதிக்கவே இல்லை. தன் மனைவி இறந்து போனாலும் இன்னும் தன் கனவுகளிலும் நினைவுகளிலும் வாழ்ந்து கொண்டு இருப்பதாக சொன்னதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. உனக்கு வேணால் பொண்டாட்டி தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன குழந்தைக்கு கண்டிப்பாக ஒரு அம்மா தேவை, அதுக்காகவாது 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் என்று தங்களின் கடைசி அஸ்திரத்தையும் எய்தினர். பாபநாசம் அதற்கும் அசரவில்லை. அவர்களுடனே பேச்சுவார்த்தை வைத்து கொண்டால் இப்படித்தான் தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்தி கொண்டே இருப்பார்கள். அத்தோடு துவாரகேசும் மனதில் அம்மாவை பற்றிய ஏக்கத்தையும் ஏற்படுத்துவார்கள் என்று பயத்தில் தனது உற்றார் உறவினர்களிடமிருந்தெல்லாம் வெகு தூரம் விலகி வந்துவிட்டார். அவர்களும் இதுதான் சாக்கு என்று உறவுகளை அறுத்து கொண்டனர். துவாரகேசை நன்றாக படிக்க வைத்து நல்லபடியாக வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்பதையே தன்னுடைய வாழ்வின் லட்சியமாகவே வைத்து கொண்டார். அதற்கு அவரிடமுள்ள பணம் போதாதென்று புரிந்தது. எனவே அவர் தன் மனைவியின் மறைவை பற்றிய வேதனையை மனதின் ஆழத்தில் போட்டு புதைத்துவிட்டு மீண்டும் சினிமா உலகில் காலடி எடுத்து வைத்தார். அவரால் பிரபலமான கதாநாயகியை வைத்து படம் எடுக்கும் அளவுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காததால் சின்ன பட்ஜெட்டில் புதுமுகங்களை வைத்து படம் எடுத்தார். அவருடைய நல்ல நேரமோ என்னமோ அவர் எடுத்த படம் அவரை ஏமாற்றாமல் பணத்தை அள்ளி தந்தது. இப்போது பிரபலமானவர்கள் அவர் படத்தில் நடிக்க ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் இப்போதும் அவர் பிரபலமானவர்களை வைத்து படம் எடுக்க முன்வரவில்லை. அதற்கு 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று, இப்போதுதான் கையில் பணம் கொஞ்சமாவது தங்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த பணம் தன் மகனின் வாழ்வுக்காக செலவு செய்வதில்தான் விருப்பம் கொண்டார். 2வது காரணம், பிரபலமானவர்களை வைத்து படம் எடுத்து நான் நீ என்று போட்டி போட எத்தனையோ பேர் தயாராக இருக்கின்றனர். ஆனால் சினிமாவில் பிரபலமாக வேண்டுமென்ற கனவுகளோடு எத்தனையோ பேர் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும், அவர்களின் கனவை நனவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் புதியவர்களை தன் படங்களில் அறிமுகப்படுத்த தொடங்கினார். ஆனால் அவர் நல்ல எண்ணத்தை புரிந்து கொள்ளத்தான் யாருமே இல்லை. அவரை பற்றி சினிமா உலகில் திமிர் பிடித்தவன், தலைகணம் கொண்டவன், யாரையும் மதிக்க தெரியாதவன் என்றெல்லாம் முத்திரை குத்திவிட்டனர். அதையே பத்திரிகைகளும் ஊடகங்களும் பெரிதுபடுத்திவிட்டது. பாபநாசம் தன்னை பற்றி எழும் விமர்சனங்களுக்காக ஆரம்பத்தில் மனம் வேதனைப்பட்டார். பின்னர் அந்த விமர்சனங்களை பழகி போனதில் வேதனைப்படுவதை விட்டுவிட்டார். தன் மனசாட்சிக்கு எந்த தீங்கும் செய்யாதவரை போதும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டார். அதனால் முன்பை விட மிகுந்த ஈடுபாட்டோடு தன்னுடைய டைரக்ஷன் தொழிலில் கவனம் செலுத்தினார். அதே நேரம் தன்னுடைய ஒரே மகனை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். அவன் மேல் அன்பை கொட்டியதைப் போலவே பணத்தையும் கொட்டி அவன் மனதில் தான் ஒரு பணக்காரன் தான் என்ற அகங்காரமும் வளர அவர் அறியாமலே வழிவகை செய்துவிட்டதை அவர் அறியவில்லை. துவாரகேஸ் என்ன கேட்டாலும் ஏன் எதற்கு என்ற கேள்வியே இல்லாமல் உடனே நிறைவேற்றிவிட்டுத்தான் மறுவேளையே பார்ப்பது என்று இருந்ததில் அவன் அகம்பாவந்தான் வளர்ந்து கொண்டே போனது. அவன் கேட்டதை இல்லை என்று ஒரு தடவையாவது மறுத்திருந்தாலாவது அவனுக்கும் வாழ்க்கையில் வெறும் ஏற்றம் மட்டுமல்ல ஏமாற்றமும் இருக்கும் என்பதை உணர்ந்து கொண்டிருப்பான். ஆனால் அவனை அப்படி உணரக்கூடாது என்பதற்காகவே அவனுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து அவனை அவ்வளவு அன்பாக வளர்த்தார். துவாரகேசின் நண்பர்களும் அவனை பற்றி துதிப்பாடியே தங்களின் காரியங்களை சாதித்து கொண்டனர். அவன் டைரக்டரின் மகன் என்பதால் அவன் மூலமாக அவனுடைய அப்பாவிடமும் அறிமுகமாகி அப்படியே சினிமாவில் அடியெடுத்து வைத்து விடலாம் என்று கனவு கண்டனர். ஆனால் துவாரகேஸ் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அவனுடைய தந்தைக்கு சிபாரிசு பிடிக்காது என்பதுடன் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இப்படி சினிமாவில் நடிக்க வேண்டுமென்று கிளம்பி போய்விட்டால் அப்புறம் அவனுக்கு ஜால்ரா அடிப்பது யாரு? அவனுடைய நண்பர்களும் ஒரு டைரக்டரின் மகன் தங்களின் நண்பனாக இருப்பதை எண்ணி பெருமைப்படவில்லை. அவனால் எவ்வளவு லாபம் அடைய முடியும் என்றே கணக்கு போட்டனர். அதனால் சினிமாவில் நுழைவதை கூட 2ஆம் பட்சமாகவே கருதினர். அவனிடம் வெறும் அகங்காரமும் திமிரும் மட்டுமே இருக்கிறதாக எண்ணிவிட வேண்டாம். அவனிடம் சில நல்ல குணங்களும் உண்டு. அதில் மிகவும் முக்கியமான ஒன்று
அது பெண்கள் விஷயத்தில் கட்டுப்பாட்டுடனும் கண்ணியத்துடனும் நடந்து கொள்ளும் நல்ல குணம். அவனிடம் சில பெண்கள் வலிய பழக்கம் வைத்துக்கொள்ள ஆசைப்பட்டாலும் அவன் வரம்பு மீறியதில்லை. அவனும் தன் தந்தையைப் போலவே காதலித்துதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டுமென்று ஒரு முடிவில்தான் இருக்கிறான். ஆனால் அவன் இதுவரை பழகிய பெண்கள் யாருமே அவன் மனதில் இடம் பிடிக்கவில்லை. அவன் என்னதான் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தாலுமே தன் அப்பா எடுக்கும் காதல் படங்களில் வரும் மென்மையான காதலைத்தான் அவன் மனமும் விரும்பியது. அப்படிப்பட்ட காதலில் தன் உள்ளம் முருகி திளைக்க வேண்டும் என்று மிகவும் விரும்பினான். அவன் மனம் விரும்பும் மங்கையை சந்திப்பானா? காலம்தான் பதில் சொல்லும். கட் கட். டைரக்டர் பாபநாசம் குரல் கொடுத்த பின்பும் அந்த புதுமுக கதாநாயகன் கதாநாயகியின் இடையில் பிடித்திருந்த கையை எடுக்காமல் கனவுலகில் மிதந்து கொண்டிருந்தான். அவன் செயலில் மிகவும் கடுப்பாகி போன பாபநாசம் தன் உதவியாளரை முந்திக் கொண்டு அவனிடம் சென்று அவன் தோளில் பலமாக தட்டியதும் திடுக்கிட்டு திரும்பினான் அவன். அப்போதும் அவன் கை கதாநாயகியின் இடையில் அழுந்த பதிந்திருக்க அவள் சங்கடத்துடன் விலக முயற்சிக்க பாபநாசத்தின் பார்வை அவன் கை மீது பதி அதன் பிறகே அவன் தன் கையை விலக்கி கொண்டான். அவளும் விட்டது சனியன் என்பது போல சட்டென்று தூரமாக விலகி கொண்டாள். என்ன சார், ஓகேவா இல்லையா? நான் வேணா மறுபடியும் பண்ணட்டுமா? இதுதான் சாக்கு என்று மீண்டும் காதல் காட்சியில் புகுந்து விளையாடலாம் என்ற நப்பாசியில் கேட்க அவனை கோபமாக முறைத்தார் பாபநாசம். நான் கட் சொன்ன பிறகும் நீ எதுக்கு அந்த பொண்ணு மேலேருந்து கையை எடுக்கல? அதுவா சார், என்னோட நடிப்பு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கணும்னு நினச்சிதான் அப்படியே என்னையே மறந்துட்டேன் சார். உனக்கு நடிப்பு மேலே இருக்கிற ஆர்வம் என்னை புல்லரிக்க வைக்குது. அதுக்கு நான் ஏதாவது பதிலுக்கு செஞ்சாதான் என் மனசு ஆறும். அவர் சொன்னதை கேட்டு அவன் உள்ளுக்குள் மகிழ்ந்து போனான். சரியான லூஸாக இருப்பான் போல இருக்கு. நான் ஏதோ நடிக்கிற சாக்கில் அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போடலான்னு ஐடியா போட்டால் அதையும் நடிப்புன்னு நினச்சிக்கிட்டு எனக்கு ஏதாவது பரிசு தரப்போகிறானா? என்னவா இருக்கும்? அட, என்னவா இருந்தால் என்ன, பரிசுக்கு பரிசுமாச்சு. அப்படியே ஃபிகரையும் கரெக்ட் பண்ணிடலாம். இல்லாட்டி இந்த மாதிரி சூப்பர் ஃபிகரையெல்லாம் நம்மளால் நெருங்க முடியுமா? இந்த படம் முடியறதுக்குள்ளே அவன் மனம் கீழ்த்தரமான எண்ணங்களில் சுழன்றது. அவன் என்னமோ இந்த உலகிலேயே தான் மட்டும்தான் புத்திசாலி, மற்றவர்கள் எல்லாரும் அடி முட்டாள் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்தில் உண்டல்லவா? அந்த டைரக்டர் வில்லனாக நடிக்கும் நடிகரிடம் சென்று ஏதோ சொல்ல அவன் முதலில் அதிர்ந்து பின் சுதாரித்து கொண்டான். பாபநாசம் மீண்டும் கதாநாயகனிடம் வந்து பேச்சு கொடுத்தார். அப்போது வில்லன் நடிகன் அவர்களிடம் வந்தான். என்னப்பா, கத்தி கூறாயிருக்கா? ஆமாம் சார், ஒரே சீவில் தலை தொண்டாகும். குட். நீ என்ன பண்ணுற? கதாநாயகன் கூட சண்டை போடும்போது பொய்யா அவன் வலது கையை வெட்டுற மாதிரி சீன் வருதில்ல, அந்த சீனில் பொய்யா கத்திக்கு பதிலாக இந்த நிஜ கத்தியை யூஸ் பண்ணு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். பாபநாசம் சொல்ல அந்த வில்லன் நடிகர் ஏதோ புரிவது போல தலையாட்டினான். சார் என்ன சார் இது? என்னை கொல்ல பார்க்குறீங்களா? நான் சினிமாவில் நடித்து பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் நீங்கள் என்னை முதல் படத்திலேயே முடிச்சுட்டு பார்க்குறீங்களே, இது நியாயமா? அந்த புது கதாநாயகன் அழமாட்டாத குறையாக கேட்டான். பாத்தியா உனக்கு தத்ரூபமாக நடிக்கிறது பிடிக்கிறதுக்காக ஓவர் ஆக்டிங் எல்லாம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொன்னேன்? சண்டை காட்சியில் உன் வலது கையை மட்டும்தானே வெட்ட சொன்னேன், உன்னை கொலையாக பண்ண சொன்னேன். இது கூட உன்னோட ஆசையை நிறைவேற்றத்தானே சொல்கிறேன். நீ தானே காட்சியெல்லாம் தத்ரூபமாக வரணும்னு ஆசைப்பட்ட. அதுதான் உன் ஆசைப்படியே உண்மையாகவே உன் கையை வெட்டிட்டா உண்மையாகவே ரத்தம் வருமில்ல, உண்மையாகவே நீ துடிப்ப. நீ தனியாக இதற்காக நடிக்கவெல்லாம் தேவையே இல்லை. நீ சாதாரணமாக இருந்தால் கூட போதும், அதுவே தத்ரூபமாக இருக்கும். இதெல்லாம் தான் ஒரு படத்துக்கு பெரிய வெற்றி தெரியுமா? என்ன சார், உங்கள் படம் வெற்றியடைய நான் என் கையை இழக்கணுமா? இதெல்லாம் முடியுமா? இப்போ புரியுதா? எதுவுமே ஓவராக இருக்கக்கூடாது. ரொமான்ஸ் சீன் மட்டும் தத்ரூபமாக வரணும்னு நிஜமாவே ரொமான்ஸ் பண்ணுவேன். ஆனால் சண்டை காட்சியில் மட்டும் சும்மா பேருக்கு நடிப்பியா? சாரி சார், இனிமேல் இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். நீ புது முகம், இதுதான் உனக்கு முதல் படம். முதல் படமே கடைசி படமாகிற மாதிரி நடந்துக்காத. அது உன் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. உன்னை தூக்கிட்டு என்னால் வேறு யாருக்காவது வாய்ப்பு தர முடியும். ஆனால் நான் அப்படி செய்ய விரும்பலை. நீ எவ்வளவோ கனவுகளோட இந்த துறையில் காலடி எடுத்து வச்சிருக்க. அதையெல்லாம் நான் கெடுக்க விரும்பலை. உனக்கு ஒரு சினிமா நடிகனாகிறது பேரும் புகழும் பணமும் சம்பாதிக்க மட்டும்தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு இதுதான் வாழ்க்கை, வாழ்வாதாரம். அவள் தன் அப்பா அம்மாவை காப்பாற்றவும், கால் சரியாக இல்லாத தன் தம்பியை படிக்க வைக்கவும், தான் 3 தங்கைகளை வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எத்தனையோ பொறுப்புகளை சுமந்துக்கிட்டு நடிக்க வந்திருக்கிறா. அந்த பொண்ணோட சுமைகளை உன்னால் குறைக்க முடியலன்னாலும் அதிகமாக்காமல் இருந்தால் போதும்.
அவள் ஒரு நடிகை தானே, சிரின்னா சிரிக்க போகிறா, ஆளுன்னா அழப் போகிறா, அதே போல் வான்னா பின்னாடியே வந்துட போகிறா, எல்லாத்துக்கும் தயாராக இருப்பாள்னெல்லாம் தப்பாக நினைக்காத. பொண்ணுங்களை எல்லாம் தெய்வமாக நினைக்கணும், காவடி தூக்கணுன்னெல்லாம் நான் சொல்லலை. குறைந்தபட்சம் அவங்கள ஒரு உயிருள்ள ஜீவனாக நினச்சி நடத்தினா கூட போதும். அதை விட்டுட்டு ஒரு பொம்மை மேலே கை வைக்கிற மாதிரி நினச்சி அவங்களோட உணர்வுகள் வாழ்க்கையோடலாம் விளையாட வேணாம். இன்னொரு தடவை நீ இப்படி நடந்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், பாபநாசம் கண்டிப்பான குரலில் சொல்ல அவன் பயத்தோடு தலையாட்டினான். ஆனால் டைரக்டரின் பேச்சு யார் மூலமோ வெளியே கசிந்து விட்டது. ஆனால் அவர் சொன்னதை அப்படியே சொல்லாமல் தங்களின் கற்பனை திறனையெல்லாம் சேர்த்து வேறு விதமாக போனது தான் விந்தை. மறுநாள் செய்தித்தாளில் வெளிப்பட்ட செய்தி இதுதான். டைரக்டர் பாபநாசன் தன் படத்தின் கதாநாயகி மேல் ஒரு கண் வைத்து விட்டார். கதாநாயகியுடன் அந்த புதுமுக கதாநாயகன் காதல் காட்சிகளில் நெருங்கி நடிக்க விடாமல் தடை போடுகிறார். அப்படியும் அவர் முயற்சி செய்தபோது கதாநாயகன் கன்னத்தில் பலார் பலார் என்று அறைந்து விட்டார். பிரபலமான டைரக்டர்கள் கூட புதுமுகத்திடம் இப்படி கடுமையாக நடந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் டைரக்டர் பாபநாசம் தன் படத்தில் நடிப்பவர்களிடம் இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வெட்கக்கேடு. அதிலும் கதாநாயகிகளிடம் வரம்பு மீறி நடப்பது மிகவும் தவறு. அவர் தன் குணத்தை சீர்படுத்தி கொள்வது தான் அவர் எதிர்காலத்துக்கு நல்லது. அவரை குறித்து எல்லா பத்திரிகைகளும் இதே போல தவறான தகவல்களையே தர அந்த புதுமுக கதாநாயகனும் தன்னை எல்லார் எதிரிலும் அவமானப்படுத்திய கோபத்தில் நடந்தது என்னவென்றும் டைரக்டர் மீது எந்த தவறும் இல்லை என்பதையும் சொல்லாமல் மூடி மறைத்து விட்டான். துவாரகேஷ் செய்திகளை படித்துவிட்டு மிகவும் கோபப்பட்டான். என்னதான் அவன் தீராத விளையாட்டு பிள்ளையாக இருந்தாலும் அப்பா மீது அளவு கடந்த பாசம் கொண்டவனாயிற்றே. என்னப்பா இது, உங்களை பற்றி தாறுமாறாக எழுதியிருக்காங்களே, நீங்கள் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்ப்பா, இவர்கள் மேலே எல்லாம் மான நஷ்ட வழக்கு போடணும்ப்பா. அதெல்லாம் வேணாம் துவாரகேஷ், அது வீண் வேலைப்பா. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? உங்களோட நல்ல பேரை இப்படி ரிப்பேர் ஆக்குறவனுங்களை சும்மா விட சொல்கிறீங்களா? நீங்கள் விடுங்கப்பா, நான் ஒரு கை பார்த்துட்றேன். ஒரு கையும் பார்க்க வேணாம், 2 கையும் பார்க்க வேணாம். அவங்களுக்கு தங்களோட பத்திரிகைகள் நல்லா விற்பனை நடக்கணும், அதுக்காக சுட சுட செய்தி தரதா நினச்சி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. நான் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் நல்லவன் தான், அந்த பொண்ணும் நல்லவதான்னு எத்தனை பேர்கிட்ட சொல்ல முடியும்? அப்படியே சொன்னாலும் அதை எத்தனை பேர் நம்புவாங்க? இதில் மான நஷ்ட வழக்குன்னு போட்டால் வக்கீல் வாய் தான், காலம் நேரம்தான் விரயமாகும். அந்த நேரத்தை ஏதாவது படம் எடுக்கிறதுக்காவது நான் உபயோகப்படுத்துவேன். இதுக்கெல்லாம் பணத்தை செலவு பண்ண நான் விரும்பலப்பா. நீயும் இந்த விஷயங்களையெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ எதுக்காகவும் யாருக்காகவும் டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத. நான் சொன்னதெல்லாம் புரியுதா? பாபநாசம் தன்னுடைய மகனை சமாதானம் செய்யும் விதத்தில் சொல்ல அவன் அரைமனதாக தலையை ஆட்டினான். மிருத்திகா, நாளைக்கு நீ என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்ப்பா. அவளுடன் வேலை செய்யும் சகுந்தலா புதிர் போடுவதைப் போல சொல்ல அவள் எங்கே என்பதைப் போல பார்த்தாள். அதை இப்போ சொல்ல மாட்டேன், ஆனால் நீ மட்டும் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ, அப்படியே அசந்தே போயிடுவ. ரொம்ப ஓவர் பில்டப்பாக கொடுக்குறியே. அப்படி எங்கே தான் போக போகிறோம், யாரை தான் மீட் பண்ண போகிறோம், அதுதான் சஸ்பென்ஸ். சொல்ல மாட்டேன். அப்போ நானும் உன்னோட வரமாட்டேன். சகுந்தலா பதில் சொல்வதற்குள் அவர்களோடு வேலை பார்க்கும் வினயா வந்தாள். சகுந்தலா முக்கிய விருந்தாளி டைரக்டர் பாபநாசன் தானே, இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல்ல? ஏன் கேட்குறேன்னா, நான் என் வீட்டில் எல்லார்கிட்டையும் பெருமை அடிச்சிருக்கேன்ல. வினயா பேசி கொண்டிருக்கையில் அவளுடைய செல்ஃபோன் அடிக்கவே அங்கிருந்து அகன்றாள். சகுந்தலா, வினயா சொன்னதெல்லாம் நிஜமா? அப்போ நாம் பாபநாசன் சாரை தான் பார்க்க போகிறோமா? அட ஆமாம் மிருத்திகா, உனக்கு சர்ப்ரைஸ் தர நினச்சேன், அதுக்குள்ளே இந்த வினயா அவசர கொடுக்க எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்டா. நம்ம ஆஃபீஸ் ஆரம்பித்து 25 வருஷங்கள் ஆச்சுல்ல, அதை கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு எம்டி நினச்சிருக்காரு. அதுக்கு யாரையாவது இன்வைட் பண்ணணும்னு முடிவு செஞ்சப்போ டாக்டர் பாபநாசத்தை இன்வைட் பண்ணலான்னு முடிவாச்சு. அவரால் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர முடியுமான்னு நேரில் போய் விசாரிச்சுட்டு வர சொன்னார். இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துட்டாரு. எல்லாருமே சினிமா டைரக்டர்னதும் வாயை பொழந்தாங்க. ஆனால் அவரை நேரில் பார்த்து பேச யாருமே வரமாட்டேன்ட்டாங்க. அவரை பற்றி பத்திரிகைகள் எல்லாம் நல்ல விதமாக போடலையே. அந்த பயம் ஒரு பக்கம்னா, அந்த டைரக்டர் சரியான சிடுமூஞ்சி, யாரையும் மதிக்க மாட்டார், கண்ணா பின்னான்னு கத்துவாருன்னெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த பயம் இன்னொரு புறம். எனக்கு போக பயமாக தான் இருக்குது. ஆனால் போகலைன்னா எம்டி கிட்ட யார் பேச்சு வாங்கிறது? அதான் தனியாக போக வேணாம்னு தைரியசாலியான உன்னையும் கூட கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன். ப்ளீஸ் மிருத்திகா, வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாத, என் கூட நீயும் வாப்பா. சகுந்தலா கெஞ்சி கேட்க அவளால் மறுக்க முடியவில்லை. சரி சரி, ஏதோ நீ ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால உன் கூட வரேன் சகுந்தலா. மிருத்திகா பந்தாவாக சொல்ல சகுந்தலா அவளை முறைக்க சட்டென்று சிரித்து விட்டாள்.
மறுநாள் மிருத்திகா எளிய காட்டன் சேலையில் எப்போதும் போல அலுவலகம் வந்திருந்தாள். அவள் எந்த அழகு சாதனங்களையும் உபயோகப்படுத்தாத போதும் இயற்கையான அழகுடன் கண்ணியமான தோற்றத்தில் மற்றவர்களின் மனம் கவரும்படி இருந்தாள். சகுந்தலா விலை உயர்ந்த சிவப்பு நிற பனாரஸ் சேலையும் அதற்கு ஏற்றது போல கைகளில் கழுத்தில் தங்க நகைகளை அணிந்து ஏதோ கல்யாணத்துக்கு போவதைப் போல வந்திருந்தாள். என்ன நீ இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்க? நாம் பார்க்க போகிறது சினிமா டைரக்டரை மறந்துட்டியா? அதனால் என்ன சகுந்தலா, நாம் என்ன சும்மா பார்த்து பேச தானே போகிறோம், சினிமாவில் நடிக்கவா போகிறோம்? இந்த ட்ரெஸ்ஸே போதும் வா. என்னவோ போ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி வா போகலாம். அவர்கள் பாபநாசம் வீட்டுக்கு போனபோது அவர்களை ஹாலில் உட்காரச் சொல்லிவிட்டு டைரக்டரிடம் சொல்வதற்காக அவருடைய உதவியாளர் உள்ளே போனார். அவர்கள் அங்கிருந்த சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டு பார்வையை சுற்றிலும் பதிய விட்டனர். பாபநாசம் சினிமாவில் வாங்கியிருந்த விருதுகளோடு உள்ளே புகைப்படங்கள் சிலவும் சுவற்றில் மாட்டப்பட்டிருந்தது. அவர் வீட்டின் செழுமையை பார்த்து சகுந்தலா பிரமித்தாள். மிருத்திகா எந்த உணர்வுமின்றி வெறும் பார்வையாளினியாக அமர்ந்திருந்தாள். அப்போது மாடிப்படிகளில் யாரோ இறங்கி வருவதைப் போல இருக்க சட்டென்று திரும்பி பார்த்தபோது பாபநாசம் இறங்கி வந்து கொண்டிருந்தார். அவர்கள் இருவரும் உடனே எழுந்து நின்றனர். அவர் அருகில் வந்ததும் தான் சோபாவில் உட்கார்ந்து கொண்டே எதிரில் உள்ள சோஃபாவில் அவர்களை உட்காரச் சொன்னார். வணக்கம்மா, நீங்கள் தானே பிஎஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து என்னை சந்திக்கணும்னு 2 நாள் முன்னாடியே என்னை அப்பாயின்மெண்ட் வாங்க ட்ரை பண்ணீங்க? ஆமாம் சார், நேற்று தான் உங்களோட பிஏ கிட்ட பேச முடிஞ்சது. சகுந்தலா சற்றே தடுமாறிக்கொண்டே சொன்னாள். அப்புறம் நீங்கள் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பாபநாசம் கேட்டார். இவர் சரியான சிடுமூஞ்சி கோபக்காரன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மக்கிட்ட நல்லா தானே பேசுகிறாரு. சகுந்தலாவின் மனம் இப்படி யோசித்து கொண்டிருந்ததால் பாபநாசம் சொன்னதை அவள் கவனிக்கவில்லை. மிருத்திகா தான் மெல்ல அவளை இடித்தாள். அப்போதும் அவள் ஒன்றும் புரியாமல் முழித்தாள். உங்களோட வந்தவங்க ஏதோ கனவுலகத்தில் சஞ்சரிக்கிறாங்க போல இருக்கு. அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். என்ன விஷயம்னு நீங்களே சொல்லுங்களேன். பாபநாசம் வேடிக்கையாக சொல்ல அதிலும் மிருத்திகாவின் அழுத்தமான கிள்ளலிலும் சுய உணர்வு பெற்றாள். அது சார், நீங்கள் சகுந்தலா சிடுமூஞ்சி என்று சொல்ல சட்டென்று நாக்கை கடித்து கொண்டாள். என்ன சொல்கிறீங்க? அது சார், நீங்கள் ஆக்சுவலாக எதுக்கு வந்தோன்னா நாங்கள் மிருத்திகா விஷயத்தை சொல்லி முடித்தாள். அவர் தன் உதவியாளரை அழைத்து அவர்கள் சொன்ன தேதியில் தனக்கு ஏதாவது முக்கியமான வேலை உள்ளதா என்று பார்த்து சொல்ல சொன்னார். அப்பா, எனக்கு இப்போ புதுசாக வந்திருக்கிற கார். சொல்லியபடியே வந்த துவாரகேசின் குரல் சட்டென்று பாதியிலேயே தடைப்பட்டது. அவன் பார்வை அங்கே அமர்ந்திருந்த மிருத்திகாவின் மேல் விழுந்தது. எவ்வளவு அழகா இருக்கா! ரொம்ப அட்ராக்டிவ் கண்ணு, அழகான மூக்கு, அம்சமான உதடுகள். துவாரகேஸ் பாபநாசத்தின் அழைப்பில் அவன் சிந்தனை தடைபட சட்டென்று தன்னிலை வந்தான். என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாம், ஏதோ புது கார் வேணும்னு கேட்டியே, என்ன மாடல், எங்கே பார்த்த? பாபநாசம் கேட்க அவன் திரு என்று மொழித்தான். காரா? என்ன கார்? என்ன சொல்கிறீங்கப்பா? துவாரகேசின் பதிலில் மொழிப்பது இப்போது பாபநாசத்தின் முறை. என்னாச்சு இந்த பயலுக்கு? ஆடு திருடின கள்ளநாட்டம் மொழிக்கிறான். தான் சொன்னதை கூட மறந்துட்டு நிற்கிறான். இந்த பொண்ணுங்க முன்னாடி ஏதாவது முன்னுக்கு பின் முரணா பேசினா அப்புறம் இவனை பற்றி என்ன நினைப்பாங்க? சரியான லூசுன்னு நினைக்க மாட்டாங்க? துவாரகேஸ், உன்னோட விளையாட்டுக்கு அளவே இல்லையா? சரி, மற்றதையெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், நீ போ. அவர் சொல்லி முடிப்பதற்குள் அவன் அவசரமாக குறுக்கிட்டான். இவங்க யாருன்னு சொல்லவே இல்லையே. அவரை பார்க்க வரும் யாரை பற்றியும் அவன் இதுவரை விசாரித்ததே இல்லை. முதல் தடவையாக இப்படி விசாரிக்கவே பாபநாசம் அவனை ஆச்சரியமாக பார்த்தார். இவங்க ஆஃபீஸின் ஃபங்க்ஷனுக்கு என்ன சீஃப் கெஸ்ட்டாக வர முடியுமான்னு? ஓ, முடியும்னு சொல்லுங்கப்பா. துவாரகேஷ் சொல்ல பாபநாசம் அதிர்ச்சியோடு அவனை பார்த்தார். மிருத்திகா அவனுடைய பார்வை தன்னையே விழுங்குவதைப் போல பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் எரிச்சல் அடைந்தாள். அவளுக்கு எப்போது அந்த இடத்தை விட்டு போவோம் என்றிருந்தது. சகுந்தலாவும் அவனுடைய பார்வை மிருத்திகா மீதே பதிந்திருப்பதை பார்த்து கடுப்பானாள். என்ன முறைக்கிறான்? பக்கத்திலேயே நகை நட்டோட இவ்வளவு அழகாக மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்திருக்கேன். நானெல்லாம் இவன் கண்ணிலேயே படலையோ? என்னமோ இவனும் இந்த மிருத்திகாவும் மட்டும்தான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லை பார்க்குறான். சரியான ஜொல்லு கேஸு போல இருக்குது. அப்பா, உங்களோட அடுத்த படத்துக்கு புதுமுகம் தேடிட்டுருக்கீங்கள, இவங்க ரொம்ப பொருத்தமாக இருப்பாங்க. துவாரகேசின் குரலில் சுய நினைவு பெற்ற சகுந்தலா அவனை தன்னைத்தான் சொல்கிறான் என்று எண்ணி மனதுக்குள் மகிழ்ந்து போனான். ஒரு கணத்திலேயே தான் பெரிய நடிகையாகிவிட்டதைப் போலவும் தன்னுடைய கால் சீட்டுக்காக பிரபலமான டைரக்டர்கள், நடிகர்கள் எல்லாருமே தவம் கிடப்பது போலவும் கற்பனை குதிரை கண்டபடி ஓடி அவளை புலகாங்கிதமடைய செய்தது.
நீ யாரை சொல்கிற துவாரகேஷ்? பாபநாசம் கேட்க அவன் இது என்ன கேள்வி என்பது போல தன் தந்தையை பார்த்தான். இது என்னப்பா கேள்வி? நிலவு மாதிரி இப்படி ஜொலிக்கிறாங்கல்ல, எந்த அலங்காரமும் இல்லாமல் சிம்பிளாக வந்திருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த எல்லோ சாரியில் இருக்கிறவங்களோட பேர் என்ன சொன்னீங்கப்பா? துவாரகேஷ் பேச பேச சகுந்தலாவின் முகம் சிரித்து போனது. அவன் சொன்ன பிறகு அவரும் மிருத்திகாவை கவனித்தார். அவன் சொன்னதெல்லாம் உண்மை என்றும் புரிந்தது. அப்போது சங்கர் வந்து அவர்கள் சொன்ன தேதியில் முக்கியமான அப்பாயின்மெண்ட் எதுவும் இல்லை என்று சொல்லவே பாபநாசம் ஃபங்க்ஷனுக்கு வர ஒத்துக்கொண்டார். என் மகன் சொன்னதை கேட்டியாமா? என் படத்தில் நடிக்க உனக்கு சம்மதம்மா மிருத்திகா? பாபநாசம் சட்டென்று கேட்டுவிடவே அவள் ஒரு கணம் திகைத்து பிறகு சொன்னாள், மன்னிக்கணும் சார், எனக்கு நடிக்கவெல்லாம் இஷ்டமில்லை. மிருத்திகாவோ உடனே தன் முடிவை சொல்ல இப்போது பாபநாசத்துடன் சேர்ந்து துவாரகேசம் திகைத்தான். இதென்னடா இது, நடிக்க சான்ஸ் கிடைக்காதான்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணு வலிய வர்ற வாய்ப்பையும் வேணான்னு ஒதுக்கி தள்ளுறாளே, வித்தியாசமானவதான். அவர் ஏதோ சொல்ல வருவதற்குள் சகுந்தலா முந்தி கொண்டாள். நீங்கள் வர ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எங்கள் எம்டி கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார். அவள் அவசரமாக சொல்லிவிட்டு மிருத்திகாவையும் இழுத்து கொண்டு செல்லாத குறையாக அழைத்து கொண்டு போனாள். மிருத்திகா கிளம்பி செல்வதை பார்த்த துவாரகேஷ் மனதில் மெல்ல ஒரு வெறுமை தோன்ற, அப்பா என்னப்பா இது, இந்த மிருத்திகா உங்கள் படத்தில் நடிக்க மறுத்துட்டாலே, ஒருவேளை நீங்கள் இன்னும் வளரணுமோ? என்னடா சொல்கிற? இல்லைப்பா, நீங்கள் இன்னும் பிரபலமானவராக இருந்திருந்தால் அவள் உடனே நடிக்க சம்மதம் சொல்லி இருப்பாளோ? படவா ராஸ்கல், நான் இன்னும் பிரபலமாகலையா? அது போகட்டும், அந்த பொண்ணு சினிமாவில் நடிக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு ஆர்வம்? அது வந்துப்பா, அந்த பொண்ணு நடித்தா நானும் கூட அவளுக்கு ஜோடியாக ஹீரோவாக நடிக்கலாமேன்னு தான். துவாரகேஷ் இழுக்க அவர் நம்ப முடியாத பார்வை பார்த்தார். இது நம்பக்கூடியதா இல்லையே. நான் என் முதல் படத்திலேயே உன்னை ஹீரோவாக நடிக்க சொல்லி சொன்னப்போ எனக்கு நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னை கம்பல் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்போ மட்டும் எப்படி திடீர்னு மனசு மாறினேன்? இப்போ மட்டும் நடிக்கிறதுலையா இன்ட்ரெஸ்ட்டு? எல்லாமே மிருத்திகா மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டு தான், அவன் மனதுக்குள் சொல்லி கொண்டான். அப்போது அவருடைய ஃபோன் ஒலிக்க எடுத்து பேசியபடியே எழுந்து போனார். துவாரகேஷ் அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான். மிருத்திகா எவ்வளவு அழகான பேர், ஆளும் அழகாக தான் இருக்கா. இந்த அழகான முகத்தை சும்மா ஒரே தடவையில் ரசித்து முடிச்சிடக்கூடாது, காலம் பூரா வச்சு ரசிக்கணும். அப்பாடி என்ன ஒரு கண்ணு, கொஞ்ச நேரம் அவள் கண்ணை பார்த்துட்டு இருந்தாலே அப்படியே மயங்கி சரிகிற மாதிரி. இதுக்கு பேர் தான் காந்த கண்ணுன்னு சொல்லுவாங்களோ? அடடா, சும்மா பார்த்துட்டே ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க மறந்துட்டேனே. அந்த அழகியோட செல் நம்பரை கேட்டிருக்கலாமோ? மிஸ் பண்ணிட்டேன். நோ, நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். இந்த துவாரகேஷ் ஆசைப்பட்டதை இதுவரை அடையாமல் விட்டதே இல்லை. இதை மட்டும் நான் விட்டுடுவேனா? அவன் தனக்குள்ளேயே பேசி கொண்டிருந்தான். அப்பா, இன்னைக்கு நான் எங்கே போயிட்டு வந்தேன்னு தெரியுமா? இரவு உணவின் போது மிருத்திகா சொல்ல ஆரம்பித்தாள். இதனடி கேள்வி, எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு தானே போனேன். என் புத்திசாலி பொண்டாட்டியே அவள் ஆஃபீஸ்க்கு போயிருந்தா இந்த கேள்வி கேட்டே இருக்க மாட்டாளே. ஸோ வேறு எங்கேயோ போயிருக்கணும், அப்படி தானே மிருத்திகா? சரி, இன்றைக்கி எங்கே போனேன்? ஏகாம்பரம் கேட்க அவள் தன் சிநேகிதியோடு டைரக்டர் பாபநாசத்தை பார்த்துவிட்டு வந்ததை பற்றி சொன்னதும் காமாட்சியின் முகம் மாறியது. ஐயோ, என்னடி சொல்கிற காமு? ஏன் இப்படி அலறிட்டுருக்க? அவள் அப்படி என்ன பண்ணக்கூடாத தப்பை பண்ணிட்டா? நீங்கள் வேற எதுவுமே புரியாமல், நீங்கள் பேப்பரெல்லாம் படிக்கிறதே இல்லையா? டிவியெல்லாம் பார்க்குறதே இல்லை? அப்படி இருந்தும் ஏன் இந்த கேள்வி? அம்மா, எனக்கு சுத்தமாக எதுவுமே புரியல. இந்த பாபநாசம் டைரக்டர் பற்றி பேப்பரில் என்னென்னவோ தப்பாக எழுதியிருக்காங்களே, அதான் தப்பான்னு நீயே சொல்லிட்டல, அப்புறம் என்ன கவலை? காமு, ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுகிறீங்களா? அந்த டைரக்டர் நல்லவரா கெட்டவரா அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பொண்ணோட பாதுகாப்பு தானே முக்கியம். அவள் இந்த டைரக்டர் வீட்டுக்கு போகிறத எந்த பத்திரிக்கைக்காரனாவது பார்த்துருந்தா நாளைக்கு நம்ம பொண்ணு தானே தப்பாக பேசுவான். வாஸ்தவம் தான். சரி, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு நீயே சொல்ல. அப்பா, நான் ஒருத்தி இங்கே இருக்கிறதையே மறந்துட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டே போகிறீங்க. இருமா, உன் அம்மாவோட டவுட்டை கிளியர் பண்ணணுமில்ல? சரி காமு, இப்போ நீ சொல்லு, என்ன பண்ணலாங்கிற? நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களா இல்லை உண்மையாகவே கேட்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போகணும்னு சொன்னால் ஒத்துக்காத. அப்படியே போய் தான் ஆகணும்னு சொன்னாங்கன்னா நீ வேலைக்கே போக வேணாம். உனக்கு சீக்கிரமாகவே ஒரு கல்யாணத்தை பண்ணிடுறோம். காமாட்சி சொல்ல மிருத்திகா அதிர்ச்சியோடு தன் அன்னையை பார்த்தாள்.
ஐயோ! இது என்ன கதை இப்படி மாறிடுச்சு? நான் ஏதோ சும்மா டைரக்டர் வீட்டுக்கு போனதை பற்றி சொன்னா, அம்மா என்னை வேலையை விட்டே நிறுத்த பார்க்குறாங்களே! ஒருவேளை நான் சொல்லியே இருக்கக்கூடாதோ? இதுக்கே அம்மா இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே! என்னை நடிக்க சொல்லி கேட்டதை சொன்னா, ஐயையோ! அதோட அவர் பையன் என்னை விழுங்குறாப்புல பார்த்த பார்வை. அவளுக்கு சொல்லும்போதே அவனுடைய பார்வை மனதில் தோன்ற அவளையும் அறியாமல் உடல் சற்றே நடுங்கியது. மிருத்திகா, உங்கள் அம்மா சொன்னது சரிதானே? உனக்கும் இதில் சம்மதம் தானே? ஐயோ அப்பா, நீங்களாவது அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பீங்களா? புரிய வைக்கலாம். உங்கள் அம்மா சொன்னதை போல் நிறுத்திடலாம். பேப்பர் வாங்குறதையும் டிவி பார்க்குறதையும் இப்படியெல்லாம் கண்டபடி கற்பனை பண்ணி பயப்படுறதையும் தானாகவே நின்றுடும்ல. என்னங்க, என்ன பேசுகிறீங்க? பின்ன என்ன காமு, என்னமோ மிருத்திகா தினமும் அந்த டைரக்டர் வீட்டுக்கு போகிறது போலெல்லாம் பயப்படுற? அவள் தான் ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்காக தானே போனா. அதுவும் தன் ஃப்ரெண்டு கூட தான் போனேன்னு சொல்கிறாள்ல. அப்படி இருந்து இந்த மாதிரியெல்லாம் பேசினீன்னா என்ன அர்த்தம்? அப்புறம் நாமளே நம்ம பொண்ணை சந்தேகப்படுற மாதிரி ஆயிடாதா? ஏகாம்பரம் சொல்ல அவளால் பதில் சொல்ல முடியவில்லை. மறுநாள் அவள் தன் தாய் சொன்னதையெல்லாம் பேச்சுவாக்கில் சகுந்தலாவிடம் உளறிவிட அவளுக்கு ஏன் அவளிடம் பேசினோம் என்றாகிவிட்டது. உங்கள் அப்பா அம்மா சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மைதான் மிருத்திகா. இந்த சினிமாக்காரங்களே இப்படி தான், அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே விட மாட்டானுங்க. நீ வேற ரொம்ப அழகாக இருக்கியா, அதுதான் தூண்டில் போட்டிருப்பாங்க. அட நீ வேறு சகுந்தலா, எங்கள் அம்மா தான் தெரியாமல் பேசுகிறாங்கன்னா நீயும் அதே மாதிரி பேசுகிறியேப்பா. நம்ம ஆஃபீஸில் இதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் இருந்தாரே, அதான்ப்பா நான் இங்கே வேலையில் சேரத்துக்கு முன்னாடி இருந்தாருன்னு சொல்வியே, அவர் ரிட்டையர் ஆகிட்டாரா? எனக்கு பேர் தான் ஞாபகம் வரல. அந்தாளை பற்றி நீ கூட என்கிட்ட சொல்லியிருக்கியே. அந்தாலும் வயசானாலும் சொல்லு விடுற புத்தி மட்டும் போகவே இல்லைன்னு. நம்ம ஆஃபீஸ் லேடிஸ்கிட்ட எல்லாம் எப்போவும் டபுள் மீனிங்கில் பேசுகிறது, சில்மிசம் பண்ணுறதுன்னு இருந்ததா சொல்லுவியே. நான் சினிமா டைரக்டரை பற்றி பேசினேன், இப்போ அந்த கிழவனை பற்றி என்ன திடீர் பேச்சு? எனக்கு புரியல. அதைத்தான் சொல்ல வந்தேன். சினிமாக்காரங்க மட்டும்தான் மோசம்னு நீயும் சொல்கிறியே, அது ரொம்பவும் தப்பு சகுந்தலா. நீ சொல்கிற அந்த மேனேஜர் எந்த சினிமாவில் நடித்தார்? ஆனால் அவர் லேடிஸ் விஷயத்தில் என்ன மாதிரி ஆளுன்னு தெரியுமில்ல. அப்போது சினிமா துறையில் மட்டும் இல்லை, வேறு துறைகளிலும் வக்ர புத்தி கொண்ட ஆண்கள் இருக்காங்கன்னு தானே அர்த்தம். என்ன கேட்டால் மனுஷனோட மனசு நல்லதாக கண்ணியமானதாக இருந்தால் எந்த துறையிலும் அவங்களால லேடிஸுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதுவே மோசமானவங்களாக இருந்தால் எப்போவுமே பிரச்சனை தான். நீ சொல்கிறதும் பாயிண்ட்டு தான். அது இருக்கட்டும், உன்னை சினிமாவில் நடிக்கிறியான்னு கேட்டப்போ ஏன் வேணான்னு சொல்லிட்ட? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதோட நடிக்கவும் தெரியாது, அதனால தான் வேணான்னுட்டேன். நீ சரியான பைத்தியக்காரி தான். யாராவது வலிய வர்ற சினிமா வாய்ப்பை வேணான்னு தள்ளுவாங்களா? என்கிட்ட கேட்டிருந்தா நான் உடனே ஓகே சொல்லியிருப்பேன். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலையே. நம்ம ஆஃபீஸ் ஃபங்க்ஷனுக்கு வருவார்ல, அப்போ அவர்கிட்ட நீ சினிமா சான்ஸ் கேட்டு வாங்கிட்டு சகுந்தலா. என்ன கிண்டல் பண்ணுறியா? நாம் 2 பேரும் தான் போனோம். ஆனால் அந்த டைரக்டரும் அவர் பையனும் நான் ஒருத்தி இருக்கிறதையே மறந்துட்டு உன்னை தானே முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்க. என்னமோ காணாததை கண்ட மாதிரி. டீசெண்டாக இருந்தால் இப்படி பார்ப்பானுங்களா? அவள் குரலில் பொறாமை. என்ன சகுந்தலா, உன் பேச்சு ஒரு மாதிரி போகுது? மிருத்திகா கேட்க அவள் சட்டென்று போலியாக புன்னகைத்தாள். சேச்சா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்ப்பா. ஏதோ உண்மையில உள்ள அக்கறையில் தான் சொன்னேன். இந்த சினிமாவெல்லாம் வேணாம், உள்ளே நுழைஞ்சா அவ்வளவுதான். சகுந்தலா தன்னுடைய கற்பனை எல்லாமே கலந்து பேசினாள். மிருத்திகாவுக்கு ஒன்று மட்டும் நன்றாகவே புரிந்தது. அவளை நடிக்க வேண்டாம் என்று அவளுடைய பெற்றோர் சொன்னதன் பின்னணியில் இருப்பது அவர்களுக்கு அவள் மீதுள்ள உண்மையான பாசம், அக்கறை. ஆனால் இப்போது சகுந்தலாவின் பேச்சில் தெரிவது அக்கறை அல்ல, முழுக்க முழுக்க கோபம், பொறாமை. மிருத்திகாவின் கணிப்பு உண்மைதான். அவர்கள் டைரக்டர் பாபநாசத்தை சந்தித்துவிட்டு வந்ததை பற்றி உடன் பணிபுரிபவர்கள் ஆர்வத்தோடு கேட்டபோது மிருத்திகா நல்லவிதமாகவே சொன்னாள். அப்போதும் கூட டைரக்டர் தன்னை நடிக்க சொல்லி சொன்னதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. அதற்கு காரணம் அவள் அப்படி சொன்னால் என்ன சொல்வார்களோ ஏது சொல்வார்களோ என்ற தயக்கம். அதோடு அவர் சும்மா விளையாட்டுக்கு தான் தன்னை சினிமாவில் நடிக்க சொல்லி இருந்தாரே. ஆனால் அவசரப்பட்டு தான் ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறமா தான் ஏதோ பொய் சொன்னதாக எண்ணிவிட்டால் இப்படியெல்லாம் யோசிச்சு தான் அவள் அதை பற்றியெல்லாம் சொல்லவே இல்லை. சகுந்தலாவும் அதை பற்றி மூச்சு விடவில்லை. அப்படி சொன்னால் தானே தன்னை குறைத்து சொன்னதாக ஆகிவிடுமோ என்று எண்ணினாள். அதான் நான் பார்த்தேன், மிருத்திகாவோட அழகுக்கு பெரிய பெரிய டைரக்டர்கள் எல்லாருமே வெத்தலைப்பாக்கு வச்சில்ல சினிமாவில் நடிக்கும்படி கேட்பாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் எல்லாமே சகுந்தலாவுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவளே வழிய போய் வாய்ப்பு கேட்டாலும் எவனும் தரமாட்டான் என்று தானே மற்றவர்கள் தன்னை கேலி செய்வார்கள் என்ற பயத்தில்தான் அவள் எதுவுமே சொல்லாமல் விட்டுவிட்டாள்.
அது மட்டுமல்ல, மிருத்திகாவை நடிக்கும்படி அழைப்பு விடுத்தார் என்று மற்றவர்களுக்கு தெரிந்தால் ஏற்கனவே அவளை அழகி என்று புகழ்ந்து கொண்டிருக்கும் போது அதோடு சேர்த்து அவளை அதிர்ஷ்டசாலி என்றும் புகழ ஆரம்பித்து விடுவார்களே. அது சகுந்தலாவின் பொறாமை தீயில் எண்ணெய் வார்த்தது போல ஆகிவிடும் அல்லவா? அதனால்தான் சகுந்தலா இப்படி நடந்து கொண்டாள். மிரு, கொஞ்சம் இங்கே வா. துவாரகேஷ் அழைக்க அவள் சமையல் வேலையை விட்டுவிட்டு வந்தாள். அடடா, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், சமையல் வேலைக்கு தான் ஆள் இருக்குல்ல, அவங்கள பண்ண சொல்லிட்டு நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே. இப்போ நான் என்ன 1000 பேருக்கா சமையல் பண்ணிகிட்ருக்கேன்? என் புருஷனுக்கு தானே சமைக்கிறேன், இதில் எனக்கு என்ன கஷ்டம்? என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தானே சொல்கிறியா? இப்போ இந்த அக்கப்போரை கேட்கத்தான் என்னை கூப்பிட்டீங்களா? சரி சரி, கோபப்படாத. ஒரு நிமிஷம் கண்ணை மூடு மிரு. எதுக்கு? என்ன சில்மசம் பண்ண போகிறீங்க? சொன்னதை கேட்க மாட்டியா? அவன் சற்றே சலிப்போடு சொல்ல அவள் கண்களை மூட அவன் தான் வாங்கி வந்திருந்த கல் வைத்த நெக்லஸை எடுத்து அவள் கழுத்தில் அணிவித்தான். அட, நெக்லஸா? ரொம்ப அழகாக இருக்குங்க. அவள் கண்களை திறந்து பார்த்துவிட்டு சொன்னாள். ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குது. அவன் அவளையே பார்த்தபடி சொன்னான். எனக்கு தான் இந்த மாதிரி நிறைய நகைகள் வாங்கி கொடுத்தீங்களே, இன்னும் ஏன் சும்மா சும்மா வாங்கிட்டு வர்றீங்க? நான் என்ன நகைக்கடை விளம்பரத்துக்காக போஸ் கொடுக்க போகிறேன்? உண்மைதான். ஆனால் நான் என்ன பண்ணட்டும்? இந்த நகைகள் எல்லாம் மிருத்திகாவை அலங்காரம் பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டதும் என் இரக்கமான மனசு அப்படியே உருகிடுச்சு. அதுதான் வாங்கிட்டு வந்தேன். அவன் கிண்டலாக சொல்ல அவள் நறுக்கென்று அவன் கையை கிள்ளினாள். கத்தியபடியே எழுந்தவன் பின்னர் தான் உணர்ந்து கொண்டான், இதுவரை கண்டதெல்லாம் கனவுதான் என்று. அவன் மீண்டும் படுக்கையில் படுத்துக்கொண்டு கண்களை மூடியபோது தூக்கம் வரவில்லை. அந்த கனவின் காட்சிகள் தான் மனதில் மீண்டும் படமாக ஓடியது. அதை அவனும் சுகமாகவே பார்த்து கொண்டிருந்தான். அவன் முதலாக மிருத்திகாவை பார்த்தபோது அவள் அழகாக இருக்கிறாள் என்று மட்டுமே எண்ணம் கொண்டிருந்தான். அவள் முகத்தை ரசிக்க வேண்டும் என்று எண்ணினா. அதற்கு மேல் அவன் மனதில் வேறு எந்தவித விசேஷமான எண்ணங்கள் எதுவுமே இல்லை. அதன் பிறகு அவனை கடந்து போன பெண்களை எல்லாம் அவனையும் மீறி மிருத்திகாவுடன் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினான். அப்போது அவன் மனதில் மிருத்திகாவின் முகம் தோன்ற ஆரம்பிக்க எப்போதும் அவன் மனம் ஒப்பிட்டு பார்த்த பெண்களிலெல்லாம் மிருத்திகாவின் முகம்தான் அழகியாக தோன்ற அந்த எண்ணமும் அவள் முகமும் அவன் மனதில் ஆழமாக பதிய அவனுடைய நினைவுகளெல்லாம் அவளை ஆக்கிரமித்திருந்தாள். அவளை பார்க்க வேண்டும், பழக வேண்டும் என்றெல்லாம் ஆசையும் ஏற்பட அதன் தாக்கம்தான் இப்போது அவளோடு குடும்பம் நடத்துவதைப் போல கனவு. இனியும் பொறுக்க முடியாது. அவளை சந்தித்து தன் விருப்பத்தை சொல்லி அவளை திருமணம் செய்து கொண்டு தன் கனவை நனவாக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டான். அவன் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டான். அப்படியும் சொல்ல முடியாது, உணர தவறிவிட்டான். அவன் அவளை விரும்புவதும் அவளையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவதும் தவறு கிடையாது. ஆனால் அதற்கு முன்பு அவளுக்கு தன்னை பிடித்திருக்கிறதா, அவளுக்கு தன்னை திருமணம் செய்து கொள்வதில் விருப்பமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள அவன் எண்ணவே இல்லை. அப்படி ஒன்று இருப்பதை கூட அவன் உணரவில்லை என்றே சொல்லலாம். அவன் மனதில் ஒரு எண்ணம் தோன்றிவிட்டால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டான். இப்போது அவன் மனம் மிருத்திகாவின் மீது விழுந்து விட்டதால் அவளை திருமணம் செய்து விட்டுதான் மறுவேளை பார்ப்பான். அதுவும் தானாக வலிய சென்று அவளிடம் தன் காதலை சொல்ல விரும்பாமல் அவளை தன்னை தேடி வந்து தன்னை காதலிப்பதாக சொல்ல வேண்டும் என்று எண்ணினான். அவள் அலுவலக ஃபங்க்ஷனுக்காக பேசத்தான் ஒரு தடவை அவர்கள் வீட்டுக்கு வந்திருந்தாள். அந்த ஃபங்க்ஷனும் முடிந்துவிட்டது. அவனுடைய தந்தையும் சிறப்பு விருந்தினராக சென்று வந்து விட்டார். இனி எந்த காரணம் கொண்டும் அவள் தன் வீட்டிற்கு வரப்போகிறாளா? அதனால் அவனே அவள் போகும் இடங்களுக்கெல்லாம் போனான். அவள் பார்வையில் படும்படி அங்கும் இங்கும் நின்று கொண்டான். அவனுடைய தந்தை பிரபலமான டைரக்டர் இல்லை என்பதால் மீடியாவின் வெளிச்சம் அவ்வளவாக அவர் மீது விழவில்லை. அவருடைய மகன்தான் துவாரகேஷ் என்பது கூட வெளியே பலருக்கு தெரியாது. இதனால் அவன் சுதந்திரமாக தான் ஆசைப்பட்ட இடங்களுக்கெல்லாம் சென்று வர முடிந்தது. அந்த வகையில்தான் இப்போது அவன் மிருத்திகாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். மிருத்திகாவும் ஆரம்பத்தில் அவனை கவனிக்கவில்லை. அதன் பிறகு அவனை ஓரிரு தடவை பார்த்தபோது எதேச்சையாகத்தான் அவனும் அங்கே வந்திருப்பதாக எண்ணிக்கொண்டவள் அவனை கண்டு கொள்ளாமல் கடந்து போனாள். அதை பார்த்து அவன் திகைத்தான். அவனிடம் வழியே வந்து பழக விரும்புபவர்கள் மத்தியில் அவனை விலக்கிவிட்டு செல்லும் மிருத்திகா அவனுக்கு வித்தியாசமாக தெரிந்தாள். அதே சமயம் அவளுடைய செயல் அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் ஒரு தடவை தானே தன்னை பார்த்திருக்கிறாள், அதனால் தானே ஞாபகம் இல்லையோ என்னவோ என்று யோசித்தான். அவளுக்கு தன்னை ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அவள் எதிரில் சென்று நின்றான். ஹலோ, எப்படி இருக்கீங்க மிருத்திகா? அவன் கேட்க அவள் ஒரு கணம் யோசித்து பின் அவன் யார் என்று நினைவுக்கு வர ஒப்புக்கு புன்னகை புரிந்தாள். நான் நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பாடா, என்னை இன்னும் ஞாபகம் வச்சுருக்கீங்களே, ரொம்பவே சந்தோஷம்.
ஓகே, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். என்ன இது இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலாமே, அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறீங்க? பேசுகிறதா? என்ன பேசணும்? ஏதோ முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கிறதுனால ஹலோன்னு சொன்னேன். நல்லா விசாரிச்சுக்கிட்டோம். இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு நமக்குள்ளே எதுவுமே இல்லையே. எதுவும் இல்லையா? உண்மையாகவே எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை தான். வழியை விடுங்க, நான் போகணும். ஆனால் எனக்கு நிறைய இருக்குதே மிருத்திகா, உங்ககிட்ட எனக்கு பேச நிறைய இருக்குது. வாங்களேன், காஃபி ஷாப் போய் ஒரு கப் காஃபி குடிச்சிட்டே பேசலாம். அவன் சொன்னதை கேட்டு அவளுக்கு கோபம் தலைக்கேறியது. ஹலோ மிஸ்டர், என்ன நினச்சிட்ருக்கிறீங்க? என்னமோ காஃபி ஷாப் போகலாம் வான்னு கூப்பிட்றீங்க. என்ன ஒரு மாதிரியானவன்னு நினச்சிட்டிங்களா? என்னமோ காஃபி சாப்பிடவா, டீ சாப்பிடவான்னு சொல்கிறீங்க. அப்புறம் வேறு விஷயத்துக்கெல்லாம் வர சொல்லி கூப்பிடுவீங்களோ? அவள் கோபமாக கேட்க, அவள் கோபத்திற்கான காரணம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. அவனுக்கு பழக்கமான பெரிய இடத்து பெண்கள் எல்லாருமே அவன் காப்பி சாப்பிட கூப்பிட்டா மறுக்காம வர ஒத்துக்கொள்பவர்கள் தான். அதிலும் சில பெண்கள் அவனை வாய் என்றே அழைத்தார்கள் தான். அப்படிப்பட்ட பெண்களை பற்றி தான் அறிந்திருக்கிறான். ஆனால் இந்த மிருத்திகா ஒரு காப்பி சாப்பிட கூப்பிட்டதுக்கு போய் ஏன் இப்படி கூப்பாடு போடுறா யோசிச்சான். அவள் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். அவள் இப்படிப்பட்ட மேல்தட்டு பழக்க வழக்கங்களில் வளரவில்லை. அவளால் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பதை அவன் புரிந்து கொள்ளவே இல்லை. அதை தனக்கு ஏற்பட்ட அவமானமாக கருதினான். என்ன ஃபிலிம் காட்டுறியா? உன்னை ஒரு காப்பி சாப்பிட தானே வர சொல்லி கூப்பிட்டேன். அதுக்காக நீ சந்தோஷப்படணும். அதை விட்டுட்டு என்னமோ நான் உன்னை சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வர சொல்லி கூப்பிட்ட மாதிரியில் ரொம்ப வெகு பண்ணுற. என் கூட பழக எத்தனை பொண்ணுங்க க்யூவில் நிற்கிறாங்கன்னு தெரியுமா? நான் என்னமோ கொஞ்சம் அழகாக இருக்கியேன்னு ஓம் பின்னாடி சுற்றினா என்னமோ ரொம்ப குறைவாக நினச்சிட்டியா என்ன? நான் நினச்சா உன்னை கடத்திட்டு போக முடியும், கல்யாணமும் பண்ணிக்க முடியும். என்னை பற்றி உனக்கு தெரியாது. அவன் சொன்னதை கேட்டதும் அவளுக்கு ஆத்திரம் இன்னும் அதிகமாகியது. என்ன சொன்னீங்க? என்னை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? உங்கள் பணக்கார திமிரை காட்டுறீங்களா? என் உயிரை விட்டாலும் விடுவேனே ஒழிய உன்னை மாதிரி ஒரு அயோக்கியனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். என்னவோ என் அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமானெல்லாம் உதார விடுறீங்க. உங்களை பற்றி அப்பாவே எல்லாரும் அப்போவே எல்லாமும் சொன்னாங்க. இந்த சினிமாக்காரங்க மோசமானவங்க, அவங்கள நம்பவே கூடாதுன்னு. அது நிஜம்னு இப்போ தான் எனக்கு புரியுது. இன்னொரு தடவை என்கிட்ட பேச முயற்சி பண்ணினா கூட நான் ரொம்ப பொல்லாதவள் ஆயிடுவேன். என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இவ சாதாரணமான பொண்ணு தானே, இவளால் என்ன பண்ணிட முடியும்னு குறைவாக நினச்சிடாதீங்க. நான் என்னை காப்பாற்றிக்க என்ன வேணுனாலும் பண்ணுவேன். அவள் மூச்சு வாங்க சொல்லிவிட்டு போக அவன் தான் அதிர்ச்சியில் சிலையாக நின்றான். அவன் இதுவரை இப்படிப்பட்ட அனுபவத்தை சந்தித்ததே இல்லை. இப்போது அவன் மனம் கவர்ந்தவள் வாயாலேயே இப்படிப்பட்ட எதிர்ப்பையெல்லாம் கேட்டதும் அவன் தான் திகைத்து போனான். அவளிடம் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அவள் கண்களுக்கு ஹீரோவாக தெரிய வேண்டியவன் ஒரு வில்லனாக, அதுவும் ஒரு பொம்பளை பொறுக்கியாக அறிமுகமானது அவன் மனதை தாக்கியது. சந்துரு, உனக்கு துவாரகேஷ் ஃபோன் பண்ணினானாடா? இல்லை பிரதாப், எப்போ பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலையே. அட, தொலைஞ்சது தான் தொலைஞ்சான். நமக்கு சரக்கும் சைடிஸும் ஏற்பாடு பண்ணிட்டு தொலைஞ்சிருக்க கூடாதா? நீ சொல்கிறதும் கரெக்டு தான் ரவி. அவன் பொண்ணு விஷயத்தில் தான் யோக்கியம், மற்றபடி தண்ணி அடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவன் தயவில் நாம் காஸ்ட்லியான சரக்கெல்லாம் அடிக்கிறோம். இப்போ நாட்டு சரக்கு வாங்கணுன்னா கூட கையில் காசு இல்லையேடா. நான் நேற்று என் அப்பா கிட்ட போய் ஒரு இன்டர்வியூக்கு போகணும், கொஞ்சம் பணம் கொடுங்கப்பான்னு கேட்டேன்டா. நான் கேட்டது தான் தெரியும். அப்புறம் காதில் கொயின்னு ஒரு சவுண்டு, கண்ணில் பூச்சி பறக்குதுடா. அப்பா என்னை பொலேர்னு ஒரு அறை கொடுத்ததோட எக்ஸ்பர்ட்டு தான் இது, பிரதாப் வருத்தமாக சொன்னான். அடப்பாவமே, எங்கப்பா எவ்வளவோ தேவலை போல இருக்கேடா. வெறும் பேச்சோட நிறுத்திக்குவார். உன் அப்பா ஆக்ஷன் ஹீரோவாக இருக்காரேடா. என்னை கடுப்பேத்தாதடா. போன தடவையும் இன்டர்வியூன்னு சொல்லித்தான் ஒரு 100 ரூபாயை அப்பா கிட்ட இருந்து தேத்தினேன். அதை எடுத்துகிட்டு போய் நான் டாஸ்மாக் கடையில் செலவு பண்ணதை எந்த நாதாரியோ போய் எங்கள் அப்பங்கிட்ட வத்தி வச்சுட்டான். இது தெரியாமல் இந்த தடவையும் அதே காரணத்தை சொல்லி மாட்டிக்கிட்டேன். நீங்கள் 2 பேரும் ஏதாவது பணம் தேத்த முடியுமான்னு பார்க்கலாமில்ல? நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே அதையெல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என் அப்பா கிட்ட பணம் கேட்டதும் என்னை ஒரு தினுசாக ஒரு பார்வை பார்த்துட்டு ரொம்ப தெனாவெட்டா சொல்கிறாருடா. உனக்கு சோறு போடுறதே தண்ட செலவு, இந்த லட்சணத்தில் உன்னோட தண்ட செலவுக்கு வேற பணம் வேணுமா? படித்து முடிச்சிட்டல்ல, ஒரு கூலி வேலைக்காவது போய் 4 காசு சம்பாதிச்சு பெற்றவங்களுக்கு தர்றதை விட்டுட்டு நீ ஊர் பொறுக்க என்ன காசு தர சொல்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை அப்படின்னாரு. ஓ நிலமை தான் எனக்குண்டா. உனக்காவது பரவாயில்லை, கூலி வேலைக்காவது போக சொன்னார். ஆனால் என் அப்பா என்ன தெரியுமா சொன்னார்? இப்படி தண்ட சோறு தின்னுட்டு ஊரை சுற்றி வர்ற நேரத்தில் 4 தெருவுக்கு போய் பிச்சை எடுத்துகிட்டு வரலாமில்ல, 4 காசு உன் கையில் பொருளுமேங்கிறாருடா. ஏண்டா, ஜனங்க போனால் போகுதுன்னு ஏதோ ஒரு வேளை பழைய சோறு வேணால் போடலாம், ஆனால் சரக்கு சைடிஸ் எல்லாம் பிச்சை போடுவாங்களாடா?
அடப்பாவி, தண்ணி அடிக்காமல் என்னென்னமோ உளறிட்டு இருக்கானே, ஒரு வேளை முத்தி போச்சோ. ச்சே, நம்மளை இப்படி புலம்ப விட்டுட்டானேடா. அவன் வீட்டுக்கு போகலான்னா கூட அவங்க அப்பா ரொம்ப கோபக்காரர், நம்மளை விளாசிடுவாரேடா. நீ ஏன் அவன் அப்பா வரைக்கும் போகிற? முதல்ல அவன் வீட்டு வாட்ச்மேன் நம்மளை உள்ளே சேர்ப்பானான்னு யோசி. நம்மளை தான் நாயை விரட்டுற மாதிரி விரட்டுவானோ, இல்லை நம்மளை விரட்டா நாயை தான் ஏவி விடுவானோ, யாரு கண்டது? இவன் ஒருத்தன் நாய் பேயின்னு பயமுறுத்திக்கிட்டு இப்போ என்ன தான் பண்ணலான்னு சொல்லுங்கடா. இந்த துவாரகேஷ் பயலுக்கு அப்படி என்ன தான் ஆயிடுச்சு? நம்மக்கிட்ட கூட சொல்லாமல் எங்கே போய் தொலைஞ்சான்? நானும் கவனிச்சேன்டா, கொஞ்ச நாளாகவே அவன் சரியில்லை. ஒருவேளை பொண்ணு. பிரதாப் சொல்லி முடிப்பதற்குள் சந்துரு குறுக்கிட்டான். என்னது பொண்ணா? அப்போ துவாரகேஷ் கூட நம்ம வழிக்கு வந்தாச்சா? வாய் மேலேயே போடுவேன். அவன் தான் பொண்ணுங்க விஷயத்தில் கோல்டுன்னு தெரியுமில்ல, அப்புறம் எப்படி இந்த கேள்வி கேட்குற? அவன் கோல்டுனா நாம் என்ன பிளாட்டினமா? அவன் கோல்டுனா பொண்ணுங்க விஷயத்தில் நாம் கோஸ்ட்டு. இது கூடவா தெரியாது? சரி விடுடா, அவன் தான் ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உளறிட்டு கிடக்கிறானா. நீ நம்ம மேட்ருக்கு வாடா. அது என்ன பொண்ணு மேட்டர்? முழுசாக சொல்லு. எனக்கு முழுசாலாம் தெரியாது. எனக்கு என்ன டவுட்டுன்னா, இந்த துவாரகேஷ் பயல் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். டேய் அடைச்ச, நீ நினைக்கிறத சொல்லத்தான் இந்த பில்டப்பா? நான் சொல்கிறத கேளுங்கடா. ஒருத்தன் எப்போ பாரு கனவுலகத்திலேயே மிதந்துட்டு இருந்தானா, கண்ணு திறந்துருக்கிறப்பவே பக்கத்தில் இடி விழுந்தா கூட காதுலேயே விழுகாமல் எங்கேயோ வெளியூரில் மிதந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இது எல்லாத்துக்கும் மேலே பேர் போன அயோக்கியன் கூட தனக்கு பிடிச்ச பொண்ணு முன்னாடி யோகியனாக காட்டிக்கத்தானே ஆசைப்படுவான். அது மட்டும் இல்லை, துவாரகேஷ் எவ்வளவோ தண்ணி அடிப்பான், ஆனால் இப்போ அளந்து தானே குடிக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்றுமே விளங்கலடா. நீ என்ன தான் சொல்ல வர? சரியான மரமண்டடா நீ. துவாரகேஷ் யாரையோ லவ் பண்ணுறான், அதனால தான் மாறிப்போனான். சரி, அவன் லவ் பண்ணால் நமக்கு என்னடா? டேய் டியூப்லைட்டு, அவன் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக குடியை குறைச்சிக்கிட்டே வரான். ஒரு நாள் மொத்தமாக குடிக்கிறதையே நிறுத்திடுவான். அப்புறம் நமக்கு யார் சப்ளை பண்ணுறது? அதோட தண்ணியை மட்டும் விட்டால் போதாது, தண்ணி அடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறதையும் நிறுத்திடுன்னு அவன் காதலி சொன்னால் அப்புறம் நம்மளோட கதி? ஐயையோ, இதில் இவ்வளோ பாயிண்ட் இருக்கா? எனக்கு இதெல்லாம் தெரியலையே. இப்போ என்னடா பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஐடியா நான் சொல்கிறேன். நாம் அவன் லவ்வை பிரேக் பண்ணிடலாம். புரியலையே? நாம் போய் அவன் காதலிக்கிற பொண்ணை கண்டுபிடிச்சி அவங்கிட்ட துவாரேஷ் பற்றி எவ்வளவு கேவலமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ கேவலமாக சொல்லிடணும். அதை கேட்டுக்கிட்டு உன் சங்காத்தமே வேணான்னு அவள் ஓடுவா. நம்ம ஆள் காதல் தோல்வியில் மொடா குடிகாரனாக மாறிடுவான். அப்புறம் என்ன, நம்ம காட்டில் மழை தான். ஐடியா எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன டவுட்டுன்னா, அந்த பொண்ணு விட்டுட்டு போனால் இன்னொரு பொண்ணை லவ் பண்ண போகிறான், அவ்வளவுதானே? அதுதான் இல்லை. அவன் தான் பொண்ணுங்க விஷயத்தில் கோல்டாச்சே, அதனால் ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு தான் இருப்பான். ஆனால் இதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, அவன் காதலிக்கிற பொண்ணு தான் யாருன்னு தெரியல, அவ்வளவுதானே? இந்த சிக்கலை நான் தீர்த்துறேன். இன்னும் 2 நாளுக்குள்ளே அவளை கண்டுபிடிச்சி சொல்கிறேன். அதானே? நீ சரக்கு கிடைக்குதுன்னா சந்திர மண்டலத்துக்கே கூட போவியே. அவர்கள் மூவரும் துவாரகேஷின் காதலுக்கு குழி பறிக்க ஆயத்தமானார்கள். அப்பா, என்னப்பா அதிசயமாக வீட்டில் இருக்கீங்க? ஷூட்டிங் இல்லையா? துவாரகேஷ் வந்து தன் தந்தையின் அருகில் அமர்ந்து கொண்டான். நேற்று ஃபைட் சீன் எடுக்கிறப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த மரம் ஒன்று திடீர்னு முறிஞ்சு விழுந்ததில் 3 ஸ்டண்ட் நடிகர்களுக்கு காயம் பட்டுடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கதாநாயகியோட கையிலையும் அடிபட்டுடுச்சு. சரி, இந்த சீனை அப்புறமா எடுத்துக்கலாம், வேறு சீன் எடுக்கலான்னா எல்லா காட்சியிலையும் ஹீரோயின் வர மாதிரியான கதை இது. அந்த பொண்ணு கை கொஞ்சம் குணமானது, அப்புறமா ஷூட்டிங் வச்சுக்கலாம். நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தது போல் இருக்குன்னு தான் ஷூட்டிங்குக்கு லீவு விட்டுட்டேன். ஆமாம், நீ என்ன இந்த நேரத்தில் இங்கே இருக்க? எப்போவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே நேரம் செலவழிப்ப, என்ன ஆச்சு இன்னைக்கு? பாபநாசம் கேட்க அவன் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். பாபநாசம் சொன்னது போல் அன்று மட்டுமில்லை, கடந்த 2 நாட்களாகவே அவன் வெளியே எங்கும் போகாமல் தன்னுடைய செல்ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு வீட்டில் தான் அடைந்து கிடந்தான். பாபநாசம் தான் அவன் மாற்றத்தை கவனிக்கவில்லை. அதற்கு காரணம் மிருத்திகா. அவள் அவனை எடுத்தெறிந்து பேசின பேச்சு அவனால் இன்னும் கூட நம்ப முடியவில்லை. மிருத்திகா உண்மையாகவே தன்னை கேவலமாக பேசினாலா, இல்லை தான் தான் ஏதாவது கெட்ட கனவு கண்டுவிட்டு அதையே எண்ணிக்கொண்டிருக்கிறோமா என்று கூட சந்தேகப்பட்டான். துவாரகேஷ், என்னாச்சு உனக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் அப்படி என்ன யோசனை? பாபநாசம் கேட்க அவன் என்ன பதில் சொல்வதென்று யோசித்தான். தன் மகனை ஒருத்தி கேவலமாக பேசிவிட்டாள் என்று தெரிந்தால் தந்தையின் மனம் தாங்குமா? அவர் வருத்தப்படுவாரே என்பதற்காக பேச்சை திசை திருப்பினான். அவருக்கு மிகவும் பிடித்த சினிமா பற்றி பேச்சை ஆரம்பித்தான்.
அப்பா, இப்போ எடுக்கிற சினிமா பற்றின கதை என்னப்பா? துவாரகேஷ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேறொரு கேள்வி கேட்பதை கூட பாபநாசம் உணரவில்லை. இதுவரை அவர் படம் பற்றியெல்லாம் எதுவுமே பேசாதவன் இப்போது கதை பற்றி கேட்பதில் அவர் ஆச்சரியப்பட்டு போனார். இந்த உலகமே அவரை பாராட்டினால் கூட அதை பெரிதாக நினைக்காத அவருடைய மனது மகனின் அக்கறையான கேள்வியில் பூரித்து போனது. என்ன ஆச்சரியம் இது? என் படத்தை பற்றி நீ ஆர்வமாக விசாரிக்கிறியேடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது நான் எடுக்கிறது லவ் ஸ்டோரி. ஆனந்த் பணக்கார வீட்டு பையன். அவன் ஏழையான வந்தனாவை காதலிக்கிறான். அவள் அவனை காதலிக்கல. அவன் பணத்தை பார்த்து பயப்படுறா. அப்பா, பணக்காரன்னா சந்தோஷம் தானே படணும், ஏன் பயப்படணும்? துவாரகேஷ் முதலில் சும்மா தந்தையின் கவனத்தை திசை திருப்பதா சினிமா கதையை பற்றி பேச்செடுத்தான். ஆனால் அவர் சொல்ல ஆரம்பித்ததோ அது தன் கதையைப் போல இருக்கவே அவன் ஆர்வமாக கேட்டான். என்ன பண்ணுறது துவாரகேஷ், பணக்காரங்கனாலே இல்லாத கெட்ட சவகாசம் கெட்ட பழக்கம் எல்லாம் இருக்குன்னு ஒரு முத்திரை குத்தி இருக்காங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி தானே சில பணக்காரங்களும் நடந்துக்கிறாங்க. இல்லாத தகுடுதத்தம் எல்லாம் பண்ண வேண்டியது, அது வெளிப்பட்டால் ஏதேதோ மாய்மாலம் பண்ணி பணத்தாலேயே மூடி மறைக்கிறது. இதெல்லாம் தான் வந்தனா அவனை பார்த்து பயப்பட காரணம். ஆனந்தும் அவளிடம் தன் பணத்திமிரை காட்டி மிரட்டி அவளை பணிய வைக்க முயற்சிக்கிறான். அவள் பணிஞ்சு போனாளா? ஏதேது, என்னை விட நீ ரொம்ப இந்த கதையில் இன்வால்வ் ஆகிட்ட போல இருக்கு. அப்புறம் நீ என்ன கேட்ட? அவள் பணிஞ்சு போனாளான்னு தானே? அது எப்படி முடியும் துவாரகேஷ்? காதல்ங்கிறது கட்டையில் அடித்து வரவழைக்கிறது இல்லைல்ல, அது தானாக பூக்கும் பூ மாதிரி. அது மட்டும் இல்லை, காதல்ங்கிறது ஒரு பூ மாதிரி ரொம்ப மென்மையான உணர்வு. ஒரு பேட்டை ரவுடி அடிதடியில் இறங்குற அடியாளாக இருந்தால் கூட அவனுக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வந்துடுச்சுன்னா அவன் மனசு எல்லா வன்முறை எண்ணங்களையும் விட்டுட்டு ரொம்ப மென்மையானவனாக மாறிடும். அவனால் எல்லார்கிட்டேயும் அப்படி மென்மையாக நடந்துக்க முடியாட்டி கூட குறைஞ்சபட்சம் அவன் காதலிக்கிட்டேயாவது ரொம்ப மிருதுவானவனாகத்தான் நடந்துப்பான். அந்த பொண்ணு அவனை உண்மையாகவே காதலிக்கிறதா இருந்தால் அவன் பணத்துக்கெல்லாம் மயங்க மாட்டா. அப்படி பணத்தை பார்த்து தான் ஒருத்தர் மேலே ஈடுபாடு ஏற்படுதுன்னா அது போலியானது. அதுக்கு பேர் காதலே இல்லைப்பா. என் கதையோட நாயகி வந்தனாவும் இப்படிப்பட்ட கேரக்டருடைய பொண்ணு தான். அவளுக்கு ஆனந்தோட பணக்காரத்தனம், அதனால் அவனுக்குள்ளே இருக்கிற திமிர் தான், ஆண் என்ற அகம்பாவம், தான் நினச்சா என்ன வேணும்னாலும் செய்ய முடியுங்கிற கர்வம், இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கலை. அதை அவன் முதல்ல புரிஞ்சிக்கல. ஆனால் அவள் உதாசீனப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் தன்னிடம் என்ன குறைன்னு நிதானமாக யோசிக்கிறான். தன்னையே சுய பரிசோதனை பண்ணி பார்க்குறப்ப தான் தன்னோட தப்பு என்னன்னே புரியுது. அவள் பக்கம் உள்ள நியாயமும் புரியுது. அவன் மனசு மெல்ல மெல்ல மாறுது. காதலுக்கு தேவை அன்புங்கிறத உணர்ந்துடுறான். அவர் சொல்லிக்கொண்டே செல்ல துவாரகேஷின் கவனமும் அங்கிருந்து நழுவி மிருத்திகாவிடம் சென்றது. மிருத்திகா அவனிடம் கோபமாக பேசிய போது அவனும் கோபத்தில் கொந்தளித்து போனான். தன்னை அவமானப்படுத்தியவளை ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கூட எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் தன் தந்தையின் பேச்சை கேட்ட பின்னர் தான் தவறு அவள் மீதில்லை, தன்மேல்தான் என்பது விளங்கியது. அவளிடம் தான் திமிராக பேசியதனால் தானே அவளுக்கு கோபம் வந்தது. நான் யார் தெரியுமா? நான் நினச்சா என்ன வேணும்னாலும் செய்வேன். நீ என் அடிமை என்றெல்லாம் பேசினால் எந்த பெண்ணுக்கு தான் கோபம் வராது? அங்கே அன்பு எப்படி இருக்கும்? தான் அன்பாக இல்லாமல் மற்றவர்கள் மட்டும் தன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அந்த முட்டாள்தனத்தை தானே தான் செய்துட்டு வந்திருக்கிறோம். அவள் மீது உண்மையான அன்பும் காதலும் இருந்திருந்தால் நாம ஏன் அப்படி திமிராக நடந்து கொண்டோம்? அவன் மனம் அவனை கேள்விகளால் திணறடிக்க அவனால் அந்த கேள்விகளில் ஒன்றுக்கு கூட பதில் சொல்ல முடியவில்லை. அவளை மறந்துவிட்டு வேறு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தன்னால் முடியுமா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அதற்கு முடியாது என்றே பதில் கிடைத்தது. அவள் என்னதான் தன்னை வெறுத்து ஒதுக்கினாலும் தன்னால் அவளை வெறுக்கவோ ஒதுக்கவோ முடியாது என்று புரிந்தது. அவள்தான் தன் வாழ்க்கை துணையாக வர வேண்டும். அப்போதுதான் தன் வாழ்க்கை முழுமை பெறும் என்பதில் அவனுக்கு மாற்று கருத்து இல்லை. துவாரகேஷ், நான் சொன்ன கதை எப்படி இருந்தது? பாபநாசம் குரலில் சிந்தனை கலைந்தான். அவர் சொன்ன கதையை முழுவதும் கேட்டிருந்தால் தானே எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியும். இருப்பினும் தன் தந்தையின் மனதை கஷ்டப்படுத்த வேண்டாமே என்ற எண்ணத்தில் நல்ல விதமாகவே சொன்னான். கதை ரொம்ப நல்லா இருக்குதுப்பா, கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும்பா. அவன் சொன்னதை கேட்டு அவர் மகிழ்ந்து போனார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எடுக்கிற படம் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு விருது கிடைக்கிற மாதிரி இருக்குதுப்பா. அவர் சந்தோஷமாக சொல்ல அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவன் மனம் மீண்டும் மிருத்திகாவிடம் போனது. அவள் காதலை எப்படி பெறுவது என்று யோசிக்க ஆரம்பித்தான். சிஸ்டர், ஒரு நிமிஷம் நில்லுங்க. மிருத்திகா குரல் கேட்டு நின்றவள் பின்னால் திரும்பி பார்த்தாள். அங்கே பிரதாப், சந்துரு, ரவி மூவருமே நெற்றியில் விபூதி பட்டையோடு முகத்தில் புன்னகையுமாக நின்று கொண்டிருந்தனர்.
முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களிடம் என்ன பேச இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவள் தன் வழியே போக முயன்றபோது அவர்கள் மூவரும் மீண்டும் அவளை அழைத்தனர். சிஸ்டர், ப்ளீஸ் சிஸ்டர், கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்கிட்ட பேச என்ன இருக்குது? முதல்ல நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, அப்புறம் என்ன பேசுறது? அவள் சொல்ல சந்துரு சட்டென்று சொன்னான். நாங்கள் 3 பேரும் துவாரகேசின் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சொன்னால்தான் அவள் தங்களிடம் பேசுவாள் என்று எண்ணிக்கொண்டான். ஆனால் அவன் பெயரை கேட்டதும் எண்ணெயில் போட்ட கடுகாக புரிந்தாள். ஓ, உங்கள் அருமை ஃப்ரெண்டுக்காக தான் என்கிட்ட பேச வந்திருக்கீங்களோ? எனக்கு யார்கிட்டையும் பேச இஷ்டமில்லை, நீங்கள் போகலாம், அவள் கோபமாக சொல்ல அவர்கள் மூவரும் முழித்தனர். இதனடா புது கதையாக இருக்குது, இந்த பொண்ணு இப்படி கோபப்படுறாளே, ஒருவேளை 2 பேருக்கும் இடையில் ஏதாவது சண்டையாக இருக்குமோ? அப்படி இருந்தாலும் ரொம்ப நல்லது தான், நாம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அவனை பற்றி சொல்கிற விதத்தில் சொல்லி சண்டையை பெருசாக்கி 2 பேரையும் பிரிச்சிட வேண்டியது தான். அவர்கள் மூவரும் ஒரே மாதிரியாகவே நினைத்தனர். அதற்குள் மிருத்திகா சற்று தூரம் நடந்து போய் கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவள் பின்னாலேயே விரைவாக சென்றனர். சிஸ்டர், என்ன சிஸ்டர், நாங்கள் எவ்வளோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கோம், நீங்கள் என்னடானா காது கொடுத்தே கேட்காம போகிறீங்களே? உங்களோட கூட பிறக்காத அண்ணன்களா? உங்களோட நலனை உத்தேசித்து தான் சொல்கிறோம். ரவி சொன்ன அண்ணன் என்ற வார்த்தைக்கு மதிப்பளித்து அவள் நின்றாள். சரி, என்கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லுங்கள். அந்த துவாரகேசன் நம்பாதீங்க, அவன் ரொம்ப மோசமானவன் சிஸ்டர், ரவி சொல்ல அவள் சட்டென்று நிமிர்ந்தாள். அவர்களும் தன்னை போலவே எண்ணுகிறார்களே என்று யோசித்தாள். தான் சொன்னதை அவள் நம்பவில்லையோ என்பதைப் போல தோன்ற ரவி யோசனையுடன் மற்ற இருவரையும் பார்த்தான். ஆமாம் சிஸ்டர், நாங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. அவன் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப ரொம்ப மோசமானவன். சதா, குடி, கஞ்சா, பொண்ணு சகவாசம்னு அவன்கிட்ட இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. இந்த மாதிரி தான் பொண்ணுங்கக்கிட்ட போய் காதலிக்கிறதா சொல்லி ஜோலியை முடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு ஜாலியாக கிளம்பி போயிடுவான். அவன் ஏமாத்தின பெண்கள் லிஸ்ட்டு ரொம்பவே பெருசு. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது, அதுதான் முதல்லயே உங்களை எச்சரிக்கை பண்ணிடலான்னு வந்தோம். அவர்கள் சொன்னதை ஆரம்பத்தில் நம்பலாம் என்றுதான் தோன்றியது. ஆனால் அவர்கள் பேசிக்கொண்டே போன தொனியும் ஒருத்தரை ஒருத்தர் நக்கலாக பார்த்து கொண்ட பார்வையையும் கவனித்தவள் அவர்கள் சொல்வதில் பொய்யும் கலந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டாள். அவர்கள் மூவருமே சகுந்தலாவை போன்ற குணமுடையவர்கள் என்று தோன்றியது. துவாரகேசின் மேல் ஏதோ துவேஷம், கோபம் இருக்க வேண்டும். அதைத்தான் இப்படி அவனை பற்றி கேவலமாக பேசி தீர்த்து கொள்கிறார்கள் என்று நினைத்தாள். எனக்கு ஒரு டவுட்டு, இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்கிறீங்கன்னு தான் எனக்கு புரியல. அவள் சொன்னதை கேட்டு மூவரும் எதுவும் புரியாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏண்டா, சரியான ஆளை தானே கண்டுபிடிச்சு சொன்னேன். ரவி தன் பக்கத்தில் இருந்த பிரதாப்பிடம் ரகசிய குரலில் கேட்க அவன் ஆம் என்பது போல தலையாட்டினான். என்னாச்சு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல் உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைங்க, உங்கள் பேர் தானே மிருத்திகா, துவாரகேசை காதலிக்கிறவங்க. நீங்கள் சொன்னதில் முதல் பாதி தான் கரெக்டு, 2வது பாதி தப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், உங்கள் ஃப்ரெண்டு தான் அவ்வளவு மோசம்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏன் அவர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்ருக்கீங்க? முன்ன பின்ன தெரியாத என்ன காப்பாற்றணும்னு இவ்வளோ ஆர்வமாக இருக்கீங்களே, இதே ஆர்வத்தை உங்கள் ஃப்ரெண்டை திருத்துறதுலேயும் கொஞ்சம் காட்டியிருக்கலாமே. மிருத்திகா சொல்ல சொல்ல மூவருமே பேய் அடித்தது போல ஆனார்கள். அதன் பிறகு அவள் எதுவும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி சென்றாள். டேய் சோமாரி, பெருசாக துவாரகேஸ் லவ் பண்ணுற பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதா சொன்ன, வேற ஏதோ ஒருத்தியத்தான் அவள் லவ் பண்ணுறா பொண்ணுன்னு சும்மாவே புருடா விட்டியா? இல்லை ரவி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சேன். அது அந்த மிருத்திகா தான். எனக்கு நல்லா தெரியும், வேறு பொண்ணுக்கிட்ட போய் சொல்கிறதால என்ன லாபம்? அப்புறம் நம்ம பிளான் என்ன ஆகிறது? அவன் சொல்கிறதும் உண்மைதானடா, துவாரகேஸ் லவ் பண்ணுற பொண்ணு இவளாக தான் இருக்கணும். ஆனால் இந்த பொண்ணு இப்படி பேசுகிறத கேட்டால் ஒருவேளை ஒன் சைடு லவ்வோ? ஒன்றுமே புரியல. இந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கவே ஒரு குவார்ட்டர் அடிக்கணும் போல இருக்குதுடா. மறுநாள் துவாரகேஸ் அவள் அலுவலகம் சென்றுவிட்டு திரும்பும் வழியில் சந்தித்தான். அவள் அவனை பார்த்ததும் பார்க்காதது போல் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட பார்க்க அவன் கை நீட்டி தடுத்தான். மிருத்திகா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேட்டுட்டு போங்க. நேற்று உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட பேச வந்திருந்தாங்க, இன்றைக்கி நீங்களா என்னை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா? அவனுடைய நண்பர்கள் அவளை சந்திக்க வந்தனர் என்று கேள்விப்பட்டதுமே அவனுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவன் காதல் விஷயத்தை இன்னும் யாரிடமும் சொல்லவில்லை. அப்படி இருந்தும் தன் காதலி யார் என்று கண்டுபிடித்து அவளோடு சேர்த்து வைக்க அவனுடைய நண்பர்கள் முயற்சி எடுத்திருப்பதாக எண்ணி சந்தோஷப்பட்டான். என்கிட்ட பிரச்சனை பண்ணணுன்னே வந்திருக்கீங்களா? நோ, நான் உங்ககிட்ட கடுமையாக பேசினதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களை விரும்புகிறேன், உங்களை கல்யாணம் பண்ணிக்கவும் ஆசைப்பட்றேன். அதைத்தான் சொல்ல நினச்சேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் கோபமாக ஏதோ பேசிட்டேன். நான் பேசின பேச்சு உங்களை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும்னு எனக்கு இப்போ தாங்க புரியுது. அதனால தான் முழு மனசோடு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வந்தேன். என்னை மன்னிச்சிடுங்க. அவன் சொன்னது பொய்யல்ல என்பது அவன் கண்களை பார்த்தபோதே அவளுக்கு புரிந்தது.
அவள் எதுவும் சொல்லாமல் கிளம்ப முயற்சிக்க அவன் கேட்டான். நான் சொன்னதுக்கு பதில் சொல்லலையே. என்ன கேட்டீங்க? நான் உங்களை காதலிக்கிறேன். உங்கள் பதில் என்னன்னு? நான் பதில் சொல்லாமல் போகும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. எனக்கு உங்கள் மேலே எந்த விதமான அட்ராக்ஷனும் இல்லை. இனிமேல் என்னை தொல்லைப்படுத்தாதீங்க. என்னை ஏன் பிடிக்கலைன்னு சொல்லுங்கள் மிருத்திகா. நான் எப்படி மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க? சோ, ஏன் இந்த வேண்டாத பேச்சு? என்னை நிம்மதியாக போக வழிவிட மாட்டிங்களா? ப்ளீஸ் மிருத்திகா, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கிட்டையும் இப்படி பணிவாக பேசினதே இல்லைங்க. ஆனால் உங்ககிட்ட தான் என்னால் அன்பாக பாசமாக பேச முடியுது. ஓ, கடத்திட்டு போவேன், என்ன வேணுனாலும் பண்ணுவேன்னு மிரட்டலாக பேசுகிறதுக்கு பேர் தான் அன்பு பாசமா பணிவா? ப்ளீஸ் மிருத்திகா, நான் தெரியாமல் அப்படி கடுமையாக பேசிட்டேன். அதை தப்புன்னு உணர்ந்துட்டேன். என்னை நம்புங்க மிருத்திகா. என் மனசை தொட்ட ஒரே பொண்ணு நீங்கள் தான். நான் ஏதோ சினிமா டைலாக்கெல்லாம் பேசலை. இப்போ என்னோட காதலை சொல்ல தான் வந்தேன். இப்படியெல்லாம் பேசினா நான் மயங்கி போய் உங்களை காதலிப்பேன்னு நினைக்காதீங்க. ஏன் என்னை காதலிக்க மாட்டேங்கிறீங்க? சரி, அதுக்கான காரணத்தையாவது சொல்லுங்களேன். என்கிட்ட என்ன குறைன்னு சொன்னால் தானே நான் என்னை மாற்றிக்க முடியும். நமக்கு யாரையாவது பிடிக்கலைன்னா அவங்கக்கிட்ட குறை இருக்குன்னு ஏன் நினைக்கிறீங்க? நாம் எதிர்பார்க்குற விஷயம் அவங்கக்கிட்ட இல்லைன்னு ஒரு அர்த்தம் இருக்குல்ல? ஓ சரி மிருத்திகா, உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்களேன். நான் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிறேன். எனக்காக நீங்கள் ஏன் மாறணும்? நீங்கள் நீங்களாகவே இருங்க. நான் நானாகவே இருக்கேன். அதுதான் சரியாக இருக்கும். நான் நானாகவே இருக்க முடியாததுனால தானே இப்படி வந்து பேசிகிட்ருக்கேன். நான் சொல்கிறது உண்மைதான் மிருத்திகா. எப்போ உங்களை பார்த்தேனோ அப்போவே என் மனசில் நீங்கள் ஒட்டிக்கிட்டீங்க. என் துரதிர்ஷ்டம், என்னால் உங்கள் மனசில் இடம் பிடிக்க முடியல. அதுக்கான முயற்சியாகத்தான் உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்குறேன். துவாரகேஷ் கேட்க, இவனிடம் தான் ஏன் தன் விருப்பங்களையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று தான் முதலில் எண்ணினாள். பின்னர் தன் முடிவை மாற்றிக்கொண்டாள். துவாரகேஷ் எப்படியும் மாறப்போவதில்லை, மாற முடியாது. அவள் விருப்பங்களை கேட்டால் இதெல்லாம் தனக்கு சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு வந்து விடுவான். தன்னை விட்டு விலகி போவான். இனிமேலாவது தன்னை தொல்லைப்படுத்தாமல் இருப்பான் என்ற எண்ணத்தில் தன் மனதில் உள்ளதை சொன்னாள். நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்கிறேன். அப்போ தான் நமக்குள்ளே எவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குன்னு உங்களுக்கு புரியும். எனக்கு கணவராக வர்றவர் பெரிய லட்சாதிபதியாக இருக்கணும்னு ஆசைப்படலை. ஆனால் யாருடைய கையும் எதிர்பார்க்காம தன் சொந்த காலில் நிற்கிறவராக இருக்கணும். எனக்கு வர்றவர் நல்லவராக ஒழுக்கமானவராக இருக்கணும். என்னோட உணர்வுகளுக்கு மதிப்பு தர்றவராக இருக்கணும். இது என்னோட எதிர்பார்ப்பு மட்டுமில்லை, ஆசையும் தான். இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ளே ஒத்து வராது. நீங்கள் உங்கள் வழியில் போங்க, நான் என் வழியில் போகிறேன். அதுதான் எல்லாருக்குமே நல்லது. அவள் சொல்லிவிட்டு அவன் என்ன சொல்லப் போகிறான் என்ற எண்ணத்தில் அவன் முகத்தை பார்த்தாள். ஆனால் அவன் ஒரு பெருமூச்சோடு அவள் முகத்தை கூட பார்க்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றுவிட அவள் மனதில் மெல்லியதாக, மிக மெல்லியதாக ஒரு ஏமாற்ற உணர்வு தலை காட்டுவதை உணர்ந்து திடுக்கிட்டாள். அது ஏன் என்று தான் அவளுக்குமே புரியல. ஒருவேளை தான் சொன்னதை கேட்டுவிட்டு தனக்காக அவன் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று எதிர்பார்த்தோமா அல்லது ஆசைப்பட்டோமா என்று யோசித்தாள். அவன் இனிமே தன்னிடம் வரமாட்டான் என்ற எண்ணம் அவளுக்கு சந்தோஷத்தை தருகிறதா இல்லை சஞ்சலத்தை தருகிறதா என்று புரியவில்லை. துவாரகை சாப்பிட்டாச்சா? பாபநாசம் இரவு உணவு உண்ண வந்தபோது சமையல்காரரிடம் கேட்டார். இல்லைங்கய்யா, சின்னையா காலையில் ரூமில் போய் கதவை சாத்திக்கிட்டவர் அப்புறம் வெளியில் வரவே இல்லைங்கய்யா. நான் மத்தியானம் சாப்பாட்டுக்கு கதவை தட்டினப்போ கூட தொல்லைப்படுத்தாதேன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாருங்கய்யா. சமையல்காரம்மா சொன்னதை கேட்டதும் பாபநாசத்துக்கு திக்கென்றிருந்தது. ஏய், என்ன சொல்கிற? எனக்கு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாமில்ல? அவர் பதற்றத்தோடு எழுந்து சென்று துவாரகேசின் அரைக்கதவை தட்ட அவன் திறக்காமல் இருக்க அவருக்கோ பிபி ஏறியது. துவாரகேசா, நான் தான் அப்பா வந்திருக்கேன், தயவு பண்ணி கதவை திறடா. அவர் கெஞ்சிய போதும் கதவு திறக்கப்படாததில் அவர் பதற்றம் அதிகமாக பலங்கொண்ட மட்டும் கதவை தன் கைகளால் மோதி பார்க்க சத்தம் கேட்டது. வீட்டிலிருந்து வேலைக்காரன் ஒருவன் ஓடி வந்து அவரிடம் சேர்ந்து கதவை மோத கதவும் திறந்து கொள்ள பாபநாசம் ஓட்டமும் நடையுமாக உள்ளே செல்ல அங்கே கண்ட காட்சியில் உறைந்தார். அந்த வேலைக்காரன் தான் அவரை விழுந்து விடாமல் பிடித்து கொண்டான். டாக்டர், இப்போ எப்படி இருக்கான் என் பையன்? பாபநாசம் அச்சம் கலந்த குரலில் கேட்டார். இப்போ பயப்பட ஒன்றுமில்லை. அவரை சரியான சமயத்தில் கொண்டு வந்ததால் காப்பாற்றிட்டோம். நாளை காலையில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். டாக்டர் சொன்ன பிறகு அவருக்கு மூச்சு வந்தது. அதற்குள் எப்படியோ விஷயம் ஒரு சில பத்திரிகைக்காரர்களுக்கு தெரிய அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்து பாபநாசத்திடம் கேள்விகளை தொடுத்தனர். உங்கள் மகன் ஏன் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார்? இதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணியிருக்காரா இல்லை இதுதான் முதல் தடவையா? இதுக்கு என்ன காரணம்? காதல் தோல்வியா? அவருக்கு ஏதாவது நோய் இருக்கா? ஏதாவது மென்டல் டிஸார்டர்? இப்படியெல்லாம் கேள்விகளை வீச பாபநாசன் நொந்தே போனார்.
அவர்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு கேள்விக்கு கூட அவருக்கு பதில் தெரியாதே. அதோடு அவரே தன் மகனின் நிலையை எண்ணி எண்ணி வேதனையில் உழன்று கொண்டிருக்கையில் அவர்களிடம் எப்படி நின்று நிதானமாக பேச முடியும்? ஆனால் அவரின் பதற்றமான சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் மீண்டும் அதே கேள்விகளை கேட்டனர். நீங்கள்லாம் என் மகனோட நிலைமையை தெரிஞ்சுக்க வந்திருக்கிறது வெறும் செய்திக்கு போடத்தான். அது உங்களோட டியூட்டி. பத்திரிக்கைக்காரங்களாக உங்களோட கடமையை செய்ய வந்திருக்கீங்க. ஆனால் நான் இப்போது ஒரு சினிமா டைரக்டராக இங்கே வரல. ஒரு பையனுக்கு தகப்பேன். மனசில் பதற்றத்தோட பரிதவிப்போடு நின்றுட்டுருக்கேன். என்னோட நிலையை ஒரு சக மனுஷனாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும்னு நம்புகிறேன். தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனியாக விட்டுட்டு போனீங்கன்னா எனக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக நினச்சி சந்தோஷப்படுவேன். அவர் உருக்கமாக சொல்ல பத்திரிகையாளர்கள் அங்கிருந்து சென்றனர். அவர்கள் மனிதாபிமானத்துடன் பாபநாசத்தின் மகன் பற்றிய செய்திகளை வெளியிடாமல் பத்திரிகைகளில் பிரசுரிக்காமல் விட்டுவிட 1-2 பத்திரிகைகள் மட்டும் செய்தியை வெளியிட்டனர். பாபநாசத்தின் மகன் தற்கொலை முயற்சி, காதல் தோல்விதான் காரணமா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்ற கேள்வியோடு சிறிய அளவில் செய்தியை பிரசுரித்திருந்தனர். மற்றபடி வேறு மீடியாக்களில் அந்த செய்தி வெளிவராததில் பாபநாசம் மனம் நிம்மதியடைந்தது. யாருடைய கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்ற எண்ணம் ஏற்படுத்திய நிம்மதிதான் அது. அடப்பாவமே, இந்த பேப்பரில் என்ன போட்டிருக்கான் பாரு. ஏகாம்பரம் செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். தனக்கு தானே சற்று உரத்த குரலில் சொல்லிக்கொண்டார். அவர் குரல் சமையல் அறையில் இருந்த காமாட்சி மிருத்திகா செவிகளிலும் விழுந்தது. அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏகாம்பரம் வாங்கி வந்திருந்த மீன் குழம்பு வைத்து புளியை கரைத்து கொண்டிருந்த காமாட்சி அப்படியே பாத்திரத்தோடு ஹாலுக்கு வந்தாள். என்னங்க, என்னாச்சு? பேப்பரில் அப்படி என்ன போட்டிருக்கான்? சினிமா டைரக்டர் பாபநாசம் பையன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானா, நல்ல காலம் காப்பாற்றிட்டாங்களாம். அளவுக்கு அதிகமாக தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டானா. என்ன காரணம்னு சரியாக தெரியலங்கிறாங்க. ஒருவேளை காதல் தோல்வியாக இருக்கலான்னு சந்தேகப்படுறதாகவும் எழுதியிருக்காங்க. காமு, இந்த காலத்தில் பிள்ளைங்களே இப்படி தான். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட உசுரை விட்டுடுறானுங்க. பெற்று வளர்த்து ஆளாக்கின பெற்றவங்க மனசு என்ன பாடுபடும்னு யோசிக்கிறதே இல்லை. சோ அம்மா. மிருத்திகாவின் குரலில் இருவரும் எழுந்து சமையல் அறைக்கு சென்றனர். மிருத்திகாவின் செவிகளில் தன் தந்தை சொன்ன பத்திரிகை செய்தி விழுந்ததில் அதிர்ந்து போனாள். அவள் கவனம் சிதற வெங்காயம் நறுக்கி கொண்டிருந்தவள் தவறுதலாக தன் கைவிரலிலும் கத்திப்பட்டு காயம் ஏற்பட்டதில் ரத்தம் வழிந்தது. ஐயோ, என்னம்மா இது, இப்படி கையை வெட்டிக்கிட்ட? முதல்ல எழுந்துக்கோ, காயத்துக்கு மருந்து போடுறேன். காமாட்சி பதற்றத்தோடு சொல்ல ஏகாம்பரம் பஞ்சும் மருந்தும் எடுத்துக்கொண்டு வர விரைந்தார். அவள் காயத்தை கழுவி விட்டு வர ரத்தம் நின்றது. நல்ல வேளையாக ஆழமாக இல்லாமல் கைவிரலில் சற்று லேசாகத்தான் கத்திப்பட்டிருந்தது. அதன் மேல் மருந்து வைத்து பஞ்சு வைத்து ஒரு சின்ன மிகச்சிறிய துணியை சுற்றி கட்டிவிட்டார் ஏகாம்பரம். ஏம்மா, காய் நறுக்கிறப்ப பார்த்து கவனமாக செய்யக்கூடாதாம்மா? இப்போ பாரு, காயம் பட்டுடுச்சு. என்ன பண்ணுமா நீ? ஏகாம்பரம் சற்றே அழுப்போடு சொன்னார். இது சின்ன காயந்தான்ப்பா, ஒன்றும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக சரியாயிடும். என்ன சின்ன காயமா? பெரிய காயம்னு கதெல்லாம் பேசிகிட்ருக்க. உன் கையில் ரத்தத்தை பார்த்ததும் என் மூச்சே நின்றுடும் போல இருக்கே. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுமா, நான் சமையல் வேலையை முடிச்சிடுறேன். காமாட்சி சொல்ல அவள் மறுத்தாள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படக்கூடாதும்மா. நானும் கூட ஒத்தாசை பண்ணுறேன்டா. ஒன்றும் வேணாம், நானே பார்த்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. காமாட்சி கண்டிப்புடன் சொல்ல அவள் ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய அறைக்கு சென்றாள். காமு, நான் வேணா ஒத்தாசை பண்ணட்டுமா? ஏகாம்பரம் கேட்க அவள் ஒரு தினசாக பார்த்தா. ஐயாவுக்கு மலரும் நினைவுகள் வருது போல இருக்கே. கல்யாணமான புதுசில் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே சமையல் பண்ணுவோம். அப்புறம் அவர் சொல்லி முடிப்பதற்குள் குறுக்கிட்டாள். நம்ம பொண்ணு வீட்டில் தான் இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டபடியெல்லாம் பேசக்கூடாது. நான் என்ன அப்படி சென்சார் பண்ண வேண்டிய பேச்சு பேசிட்டேன்? நாம் 2 பேரும் சேர்ந்து சமையல் பண்ணுவோம், அப்புறம் சேர்ந்து தானே சாப்பிடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுக்குவோம். அதெல்லாம் ஒரு காலம்பா. அவர் சொல்லிவிட்டு மீண்டும் சோஃபாவில் போய் உட்கார்ந்து கொண்டு பத்திரிகையில் தான் இன்னும் படிக்காமல் விட்டு போயிருந்த செய்திகளை படிக்க ஆரம்பித்தார். ஏதேது மனுஷனுக்கு அடிக்கடி பழைய ஞாபகமெல்லாம் வருது போல இருக்கு. என்னதான் இருந்தாலும் பழசையெல்லாம் சுலபத்தில் மறக்க முடியுமா? காமாட்சி தனக்கு தானே பேசிக்கொண்டாள். மிருத்திகாவின் மனது ஒரு நிலையில் நில்லாமல் தவித்து கொண்டிருந்தது. துவாரகேஷ் தற்கொலைக்கு முயன்ற செய்தியை கேட்டதும் அவள் ஆடிப்போனாள். அவள் கேவலமாக பேசியதை தாங்கிக் கொள்ள இயலாமல் தான் அவன் அந்த முடிவுக்கு வந்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்த அளவுக்கு அவன் மனம் மென்மையானதா? தான் காதலிக்கவில்லை என்றதும் உயிரியை விட துணியும் அளவுக்கு அவன் காதல் உண்மையானதா, ஆழமானதா என்று யோசித்தாள். அவனை நாம் தான் தவறாக எடை போட்டு விட்டோமோ என்று குழம்பினாள். ஒருவேளை அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆகியிருந்தால் தான் காலம் முழுக்க குற்ற உணர்வோடு தானே வாழ்ந்தாக வேண்டும். அந்த எண்ணம் அவளை கலக்கமுறச் செய்தது.
அவளுக்கு கைவிரலில் சிறியதாக அடிபட்டதுக்கே அவளுடைய பெற்றோர் துடித்து போனார்களே. துவாரகேசியின் உயிர் போயிருந்தால் அதை அவனுடைய தந்தையால் தாங்கி கொண்டிருக்க முடியுமா? இந்த வயதான காலத்தில் அவருக்கு புத்திர சோகம் ஏற்பட தான் காரணமாகி விட்டிருப்போமோ என்று எண்ணி கலங்கினாள். அவளுக்கு அவனை அப்போதே பார்க்க வேண்டும் போல இருந்தது. அவனிடம் ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாய் என்று சண்டை போட வேண்டும். இனிமேல் இப்படி ஒரு மோசமான முடிவுக்கு போகவே கூடாதென்று கண்டிக்க வேண்டும் என்று தோன்றியது. அவனுடைய செயல் அவளை மிகவும் பாதித்திருப்பதை அவள் உணர்ந்து கொண்டாள். ரவி, இன்னைக்கு பேப்பர் பார்த்தியா? நம்ம துவாரகேஷ் பற்றி போட்டிருந்ததை தானே சொல்கிற? படித்தது எனக்கு ரொம்ப ஷாக் ஆகி போச்சு பிரதாப். உண்மைதான், எனக்கும் ரொம்ப ஷாக்கு. அவன் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தான்? அதுதான் காதல் தோல்வின்னு போட்டிருந்தானே. நாம் ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் சந்துரு. அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வர நாமளும் தானே காரணம். நாம் என்ன பண்ணினோம்? ஏண்டா, நாம் மட்டும் அன்றைக்கி மிருத்திகாவை பார்த்து துவாரகேஷை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இருக்கலன்னா அவன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்திருப்பானா? எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு இவன் பேரில் எந்த அட்ராக்ஷனும் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அவள் தான் அன்னைக்கு பிடி கொடுத்தே பேசலையே. இவன் தான் அவளை லவ் பண்ணியிருக்கான் போல இருக்குது. எது எப்படியோ நாமளும் நம்ம பங்குக்கு நடுவில் புகுது கொட்டையை குழப்பிட்டோம்ல. என்னடா இது, தன்னை விரும்பாத பொண்ணுக்காக இவன் உயிரை விட துணிஞ்சான்னா இது என்ன மாதிரி காதல்டா? அதுதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இவனும் கண்மண் தெரியாமல் அவளை ஆழமாக லவ் பண்ணியிருப்பான். அதான் காதலை விட உசுறு ஒன்றும் பெருசில்லைன்னு முடிவு பண்ணினான். அவன் காசில் நாம் எவ்வளவோ அனுபவித்தோம். இப்போ அவன் உயிர் போகிற அளவுக்கு நாமளே நடந்துக்கிட்டோம். எனக்கு ரொம்ப குற்ற உணர்வாக இருக்குதுடா. அவன்கிட்ட போய் நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்கணும்டா. அவன் அப்படியே மன்னிச்சிடுவான் பாரு. நம்மளை தூக்கி போட்டு மிதிப்பான். எனக்கு ரவி சொல்கிறது தான் சரின்னு தோணுது. அவன் மிதித்தாலும் அடித்தாலும் வாங்கிக்க வேண்டியது தான். இல்லாட்டி தப்பு பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்வோட குடும்பம் நடத்த வேண்டியது தான். சரிடா, இதுக்கு நானும் சம்மதிக்கிறேன். நாம் பண்ணின தப்பை நாமளே சரி பண்ணலாம். வர்றது வரட்டும். அவன் வீட்டுக்கு போய் அவனை பார்க்குறோம். அவன் அப்பா என்ன திட்டினாலும் வாங்கிக்கலாம். அவர்கள் மூவரும் ஒரு மனதாக முடிவு செய்தனர். பத்திரிகைகளிலும் பிற மீடியாக்களிலும் வரும் செய்திகள் எப்போதுமே தீய பலன்களை தருவதில்லை. பல சமயங்களில் நல்ல பலன்களையும் தருகிறது என்பது உண்மைதான். இங்கும் துவாரகேஷின் தற்கொலை முயற்சி செய்தி அவனுடைய நண்பர்கள் மற்றும் மிருத்திகாவின் மனதையும் அசைத்து பார்த்தது. அப்பா, என்கிட்ட பேசவே மாட்டிங்களாப்பா? துவாரகேஷ் சோர்வான குரலில் கேட்க அவர் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாகவே இருந்தார். அவனை ஹாஸ்பிட்டலிலிருந்து அழைத்து வந்து 1.5 மணி நேரமான பின்னரும் பாபநாசம் அவனிடம் எதுவுமே பேசாமல் சோகமான முகத்துடன் மௌனமாக தனக்குள்ளேயே மருகி கொண்டிருந்தார். அதை பார்த்து பார்த்து அவன் மனம் வலித்தது. என் மேலே கோபம்னா என்னை நல்லா திட்டுங்கப்பா. வேணும்னா 4 அடி கூட அடிங்க. இப்படி பேசாமல் மட்டும் இருக்காதீங்கப்பா. என்னால் தாங்க முடியல. இதுக்காகவா என்னை காப்பாற்றுனீங்க? என்னை அப்படியே சாக விட்டுட்டு இருக்கலாம்ல. அவன் வேதனையோடு சொல்ல அவன் மீண்டும் தவறான முடிவு எடுத்து விடுவானோ என்று பயந்து போனார். ஏண்டா, என்னை சோகமான முகத்தோட பார்க்க உன்னால் முடியலங்கிறியே. உன்னை உயிர் இல்லாமல் என்னால் மட்டும் எப்படிடா பார்த்துருக்க முடியும்? என்ன அவ்வளவு கல் நெஞ்சம் கொண்டவன் நினச்சியா? உன் மேலேயும் தப்பு இல்லை துவாரகேஷ், என் மேலே தான் தப்பு. என்னை மன்னிச்சிடுப்பா. என்னப்பா இது, நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? தப்பு பண்ணினா மன்னிப்பு கேட்க தானே வேணும். நான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் மன்னிப்பு கேட்குறேன். என்னப்பா சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நான் ஒரு நல்ல சினிமா டைரக்டர்னு பேர் எடுத்துட்டேன். ஆனால் ஒரு நல்ல அப்பாவாக இருக்க தவறிட்டேன். நான் மட்டும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருந்தா நீ என்னை விட்டுட்டு போக முடிவு பண்ணியிருப்பியா? நீ போகணும்னு முடிவெடுத்த போதே அப்பா நீங்களும் என் கூட வந்துடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் சந்தோஷமாக உன் கூடவே வந்திருப்பேனே. என் மேலே உனக்கு அந்தளவு கூட நம்பிக்கை இல்லையா? இல்லைப்பா, நான் தான் என் மனவேதனை தாங்காமல் முடியாமல் தப்பாக முடிவெடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனிமேல் இப்படி நான் பண்ண மாட்டேன். ரொம்ப சுலபமாக சொல்லிட்டேன். மனவேதனை தாங்க முடியாமல் தற்கொலை முடிவுக்கு போனதா? உங்கள் அம்மாவும் நானும் காதலித்து தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் காதலிக்கும் போது எத்தனை கனவுகள் கண்டோம் தெரியுமா? எங்களுக்கு கல்யாணம் ஆனப்புறம் அந்த கனவுகளையெல்லாம் நிஜமாக்க போகிறதா ரொம்ப நம்பினோம். ஆனால் எல்லா கனவுகளுமே காணல் நீராயிடுச்சுடா. உங்கள் அம்மாவும் நானும் எப்போவுமே பிரியவே கூடாது. அது மரணமாகவே இருந்தாலும் ஒன்றா தான் சாகணும், சந்திக்கணும்னெல்லாம் ரொம்பவே ஆசைப்பட்டோம். ஆனால் என்ன நடந்துச்சு? எனக்கு முன்னாடியே அவள் போயிட்டா. என்னை தனியாக தவிக்க விட்டுட்டு போயிட்டா. அப்போ என் மனநிலை எப்படி இருந்ததுன்னு வார்த்தைகளால் சொல்ல முடியவே முடியாது.
மொத்தத்தில் செத்து போயிடணும் போல் இருந்தது. ஆனால் அதுக்கும் எனக்கு வழி இல்லை. காரணம், நீ அப்போது உனக்கு 1.5 வயசு தான். நான் செத்து போயிட்டா உன்னை யார் பார்த்துப்பாங்கன்னு பயந்தேன். உன்னை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பெரிய பொறுப்பு என் கண்ணு முன்னாடி இருந்தது. அந்த நேரத்தில் என்னோட இழப்பு, என் வேதனை, என் வலி இதெல்லாம் எனக்கு முக்கியமாகவே தெரியல. வலியோட வாழ பழகிட்டேன். என்னோட உயிர் மூச்சாக உன்னை தான் நினச்சிட்ருக்கேன். உன்னை வளர்த்து ஆளாக்குறத தான் என் வாழ்க்கையோட லட்சியமாகவே நினச்சி உழைச்சேன். அவ்வளோ தூரம் வந்தேன். நானும் என் மனவேதனை தான் பெருசுன்னு நினச்சிருந்தேன்னா எப்போவோ செத்து போயிருப்பேனே. ஆனால் நீ இவ்வளவு காலமாக உன்னையே நம்பி உன் கூடவே பயணம் பண்ணின என்ன தனியாக தவிக்க விட்டுட்டு போகணும்னு பார்த்தியே. இது சுயநலம் இல்லையா? பல வருஷங்களாக உன் அம்மா போன நிமிஷத்துலேருந்து என் மனசில் எரியிற வேதனை நெருப்பை உன் பங்குக்கு பெருசாக்கி பார்த்தல்ல. நீ என்னை விட்டு போனப்புறம் நான் மட்டும் உயிரோடு இருப்பேன்னு எப்படி நினச்சேடா? உங்கள் அம்மா போனப்புறமாவது நீ இருந்த. உனக்காக நான் வாழணும்னு வாழ்ந்தேன். ஆனால் இப்போ உன்னை விட்டால் எனக்குன்னு யார் இருக்காங்க? நான் நடைப்பெணமாக வாழ்கிறத காட்டிலும் உண்மையாகவே செத்து போகிறது தானே நல்லது. ஐயோ போதும்ப்பா போதும். உங்களை இந்தளவு கஷ்டப்படுத்திட்டேனே. நான் என்னப்பா பண்ணுவேன்? என்னால் என் காதல் தோல்வியில் முடிகிறத தாங்கிக்கவே முடியலப்பா. என்ன சொல்கிற? நீ யாரையாவது காதலிக்கிறியா? யாருப்பா அந்த பொண்ணு? பாபநாசம் கேட்க அவன் மிருத்திகாவை பற்றியும் அவள் பேசியது எல்லாத்தையும் சொன்னான். இப்போ சொல்லுங்கப்பா, நான் எடுத்த முடிவு சரிதானே? என்னால் அவளை மறந்துட்டு வாழவும் முடியாது. அவளையே கல்யாணம் பண்ணிக்கவும் வழி இல்லை. இந்த நிலையில் நான் என்னப்பா முடிவெடுக்க முடியும்? அதுக்காக தப்பான முடிவெடுப்பியா? என்னப்பா, காதலிச்சு கல்யாணம் பண்ணின நீங்களே இப்படி சொன்னால் எப்படிப்பா? இப்போ கூட சொன்னீங்களேப்பா, அம்மா இறந்தப்புறம் நீங்களும் நான் எடுத்த முடிவை தானே எடுக்க நினச்சி மனசு மாறினதாக. காதல் ரொம்ப பெருசுன்னு சொன்னீங்களேப்பா. இப்போ நீங்கள் எடுக்கிற படத்தில் கூட காதலை பற்றி உயர்வாக சொல்லியிருக்கிறதுக்காகவெல்லாம் சொன்னீங்களேப்பா. அந்த காதலுக்காக நான் உயிரை விட துணிஞ்சதை முட்டாள்தனம்னு சொல்கிறீங்களே. நான் சொன்னதை நீ சரியாக புரிஞ்சுக்கல துவாரகேஷ். நான் காதலை மதிக்கிறவன் தான், உயர்வாக நினைக்கிறவன் தான். காதலும் முக்கியம்தான். காதல் மட்டும்தான் முக்கியம்னு நான் சொல்லலை. ஆனால் நீ அப்படி தானே அர்த்தம் பண்ணிக்கிட்ட. இந்த தப்பான அர்த்தம்தான் தப்பான முடிவுக்கு காரணம். அதுவும் 2 பேருமே லவ் பண்ணி இருந்தால் கூட பரவாயில்லை. ஒன் சைடு லவ்வுக்காக நீ ஏன் சாகணும்? அந்த பொண்ணு உன்னை ஏற்கனவே எதுக்கும் லாய்க்கில்லைன்னு நினச்சிட்ருக்கிறா. இதில் நீ தற்கொலை பண்ணி நீ எவ்வளோ பெரிய கோழைன்னு எடுத்து காட்ட போறியா? இதுவரை உன்னை பற்றி உயர்வான எண்ணம் எதுவே இல்லைனாலும் உன்னை ஒரு முதுகெலும்பில்லாத கோழையாகவாது நினைக்காம இருந்திருப்பா. அதையும் மாற்றிட போறியா? பாபநாசம் பேச பேச அவன் குழம்பி போய் அமர்ந்திருந்தான். துவாரகேசின் நண்பர்கள் அவன் வீட்டிற்கு சென்றபோது கேட்டில் இருந்த வாட்ச்மேன் அவர்களை யார் என்று விசாரித்தான். அவர்கள் துவாரகேசின் நண்பர்கள் என்று சொல்ல அவர்கள் மூவரையும் ஒரு மாதிரியாக பார்த்துவிட்டு இன்டர்காமில் பாபநாசத்தை தொடர்பு கொண்டு அனுமதி கிடைத்த பிறகு அவர்கள் மூவரையும் வீட்டிற்குள் செல்ல விட்டான். அவர்கள் மூவரும் வீட்டிற்குள் சென்றபோது அங்கே ஹாலில் பாபநாசத்தை தவிர வேறு யாரும் இல்லை. டைரக்டர் வீடு என்றால் எப்போதுமே சினிமா சம்பந்தப்பட்ட ஆட்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு அவருடைய வீடு அமைதியாக இருப்பதை பார்த்து ஆச்சரியமடைந்தனர். பாபநாசம் தங்களை எப்படி நடத்துவாரோ என்ற கலக்கம் வேறு அவர்களை தயக்கம் கொள்ள வைத்தது. துவாரகேஷ் தற்கொலைக்கு முயன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது என்று பாபநாசம் விரும்பினார். அப்படி தெரிந்தால் அவர்களாகவே ஏதாவது வாய்க்கு வந்தபடி பேசி அவன் எதிர்காலத்தை பாதிக்கும்படி செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தில்தான் யாரையுமே வீட்டுக்கு வரவிடவில்லை. அப்படியும் விஷயம் தெரிந்து கேட்டவர்களிடமெல்லாம் துவாரகேஷ் இப்போது ஆரோக்கியமாக இருப்பதாக சொன்னார். அவனை யாரும் தொந்தரவு செய்யாமல் இருப்பதும் நல்லது என்று சொல்லிவிட அவர் வார்த்தையை மீறி யாரும் அவர் வீட்டுக்கு வர துணியவில்லை. நாங்கள்லாம் துவாரகேஷ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பேப்பரில் துவாரகேஷ் பற்றி போட்டிருந்தாங்க. அதுதான் பார்த்துட்டு ஆறுதலாக பேசிட்டு போகலான்னு சந்துரு மெல்ல இழுத்தான். இந்த நேரத்தில் துவாரகேஷின் நண்பர்கள் அவனோடு இருப்பதும் நல்லது தான். அவனுக்கு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் என்று எண்ணினார். நல்லதுப்பா, இப்போ அவனுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்லியான வார்த்தைகள் தேவைதான். அவன் மாடி ரூமில் தான் இருக்கான், போய் பாருங்கள். பாபநாசம் சொல்ல அவர்கள் மாடி ஏறி அவன் ரூமுக்கு சென்றபோது அவன் கட்டிலில் சாய்வாக அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டிருந்தான். துவாரகேஷ் பிரதாப்பின் குரல் சட்டென்று கண்களை திறந்து பார்க்க அவன் அங்கே தன் நண்பர்கள் நின்றிருப்பதை கண்டதும் அவன் முகம் மலர்ந்தான். அட ரவி, பிரதாப், சந்துரு, வாங்கடா, வாங்க வாங்க. உங்களை நான் இங்கே எதிர்பார்க்கவே இல்லை. உட்காருங்கடா. எப்படி இருக்கீங்க? நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்குறியா? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா ஃபோனை கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்ட? அவர்களின் எந்த கேள்விக்குமே அவன் பதில் சொல்லவில்லை. அவர்கள் மூவரும் கூட சற்று நேரம் எதுவும் பேசாமல் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இன்டர்காமில் அவர்களுக்கு மாதுளை ஜூஸ் கொண்டு வர சொன்னான். அப்புறம் என்ன, எல்லாரும் அமைதியாக இருக்கீங்க? என்னை திட்டி முடிச்சாச்சா? அது துவாரகேஷ், எங்களை மன்னிச்சிடுடா, ரவி சொல்ல அவன் வியப்போடு பார்த்தான்.
இதென்னடா இது, அப்பா மன்னிப்பு கேட்குறாரு, இப்போ இவனுங்க வேற மன்னிப்பு கேட்குறானுங்க, இதென்ன மன்னிப்பு கேட்கும் வாரமா? கிண்டலாக எண்ணிக்கொண்டான். இப்போ என்கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க? அவன் கேள்விக்கு சற்று நேரம் பதில் சொல்ல முடியாமல் திணறி பின்னர் பிரதாப் மெதுவாக தாங்கள் மிருத்திகாவிடம் சென்று சந்தித்து பேசியதெல்லாம் சொல்லிவிட்டு துவாரகேசை பார்க்க அவள் அதிர்ந்து போனான். ஏன்டா இப்படி பண்ணீங்க? நான் உங்களை எல்லாம் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தானே நினச்சி பழகினேன். ஆனால் நீங்கள் எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்களேடா. தப்பு பண்ணிட்டோம் துவாரகேஷ். நீ தற்கொலை முயற்சி பண்ணினதா பேப்பரில் படித்தப்புறம் தான் நாங்கள் பண்ணின தப்பு எங்களுக்கு புரிஞ்சுது. அதே சமயம் நீ எந்த அளவுக்கு மிருத்திகாவை காதலிக்கிறேனும் புரிஞ்சுது. எல்லாமே குடிப்பழக்கத்தால் வந்தவன. நீ எங்களை விட்டுட்டு போயிட்டா குடிக்க காசு இல்லாமல் திண்டாடணுமேங்கிற சுயநலம் எல்லாம் சேர்ந்து உனக்கு எதிராக செயல்பட வச்சதுடா. உன்னோட உண்மையான காதல் எங்களுக்கு இப்போ தான் புரியுது துவாரகேஷ். அதனால் நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். எங்களால் தானே உன் காதல் தோல்வியில் முடிஞ்சுது. நாங்களே அதை சரி பண்ணிடுறோம். எப்பாடுபட்டாவது உங்கள் 2 பேரையும் சேர்த்து வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்புடா. நாங்கள் பண்ணின தப்பை நாங்களே சரி பண்ணுறோம். பிரதாப் சொன்னதை கேட்டு அவன் விரக்தியாக சிரித்தான். அப்போது வேலைக்காரர் ஒரு ட்ரேயில் 4 கண்ணாடி டம்ளர்களில் மாதுளை ஜூஸ் கொண்டு வர அவர்கள் 4வரும் எதுவும் பேசாமல் ஜூஸை குடித்து முடித்து டம்ளர்களை திருப்பி தந்தனர். அந்த வேலையால் எடுத்து கொண்டு போன பின்னர் துவாரகேஷ் கேட்டான், நீங்கள் சொன்னதுக்கு அவள் என்ன பதில் சொன்னா? துவாரகேஷ் கேட்க அவர்கள் திகைப்போடு பார்த்தனர். அவன் தங்களை மேற்கொண்டு அசிங்கமாக திட்டுவான். இனிமேல் தங்களுக்கும் அவனுக்கும் எந்தவித ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்லைன்னு கத்தி கலாட்டா பண்ண போகிறான் என்று நினைத்து கொண்டிருக்க அவன் சம்பந்தமே இல்லாமல் அவள் என்ன சொன்னாள் என்று கேட்கிறானே என்று புரியாமல் பார்த்தனர். அவன் சொன்னதிலிருந்து ஏதோ சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் என்ன ஏன்டா பார்க்குறீங்க? அது எதுவுமே சொல்லலடா அவன் சொன்னதை கேட்டு அவன் ஏமாற்றம் அடைந்தான். என்னை பற்றி கேவலமாக சொன்னதை கேட்டு அவள் எந்த ரியாக்ஷனும் காட்டலையா? அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்வதைப் போல சற்று உறக்கவே சொன்னான். இல்லை, அவள் சொன்னா, துவாரகேஷ் இதையெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டா, உங்களோட பேர் மிருத்திகா தானே, உங்களை தானே துவாரகேஷ் லவ் பண்ணுறான்னு கேட்டோம். சந்துரு சொல்வதை பாதியிலேயே நிறுத்தினான். சந்துரு, ஏன் பாதியில் நிறுத்திட்ட? சொல்ல வந்ததை முழுசாக சொல்லு. அது அவள் உன் மேலே ஏதோ கோபமாக இருந்தா போல இருக்குது. அதனால் நான் சொன்னதில் முதல் பாதி தான் கரெக்டு, 2வது பாதி தப்புன்னு சொன்னான். சந்துரு மெல்ல சொல்ல துவாரகேஷ் கண்களை மூடி மனதின் வலியை முகத்தில் வெளிப்படுத்தாமல் இருக்க முயற்சி செஞ்சான். மிருத்திகா மனதில் தான் இல்லை என்பதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நன்றாகவே தெரிந்தபோதும் தன்னால் மட்டும் அவளை காதலிக்காமல் இருக்க முடியவில்லையே. அவள் தன் மனதில் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து கொண்டு ராஜ பரிபாலனம் செய்வதை தன்னால் தடுக்க முடியாதா? அப்படி முடியாத காரணத்தினால்தானே தான் உயிரையே விட துணிந்தோம் என்றெல்லாம் யோசித்தான். டேய், நீ ஏதாவது வேண்டாததையெல்லாம் நினச்சி மனசு கஷ்டப்படுத்திக்காதடா. நாங்கள் எப்படியாவது உன் லவ்வை ஜெயிக்க என்ன செய்யணுமோ செய்கிறோம். நீ மிருத்திகா கிட்ட பேசியிருக்கியா இல்லையா? பேசியிருக்கேன். நான் தான் பேசினேன். அவள் என்கிட்ட சரியாக முகம் கொடுத்து கூட பேசினதில்லை. என்னை எதுக்குமே லாய்க்கில்லாதவன்னு நினச்சிட்ருக்கா. நான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறா. நீயே வேலைக்கு போகணும். உனக்கு இருக்கிற பணம், செல்வாக்கு, அந்தஸ்து இதெல்லாம் சிஸ்டருக்கு தெரியாதாடா? தெரியும். ஆனால் அவள் பணம் பகட்டுக்கு மயங்குற ஆள் கிடையாதுடா. அவள் புருஷன் சம்பாத்தியத்தில் தான் வாழணும்னு நினைக்கிறா. மாமனாரோட சம்பாத்தியத்தில் சாப்பிட்றத கேவலமாக நினைக்கிறா. நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கள் சிஸ்டர்கிட்ட எடுத்து சொல்கிறோம். கண்டிப்பாக அவங்க உங்களை ஏற்றுக்குவாங்க. என்னடா? வேண்டாம், அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. குரல் வந்த திசையில் பார்க்க அங்கே அரைவாசலில் பாபநாசம் நின்று கொண்டிருந்தார். நீங்கள் பேசுகிறப்போ நான் நடுவில் வந்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க. நான் வெளியில் போகிறேன். சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்போ தான் நீங்கள் பேசினதில் கடைசி விஷயந்தான் கேட்க நேர்ந்தது. பாபநாசம் எப்போதும் வெளியில் கிளம்பி செல்லும்போது இப்படி துவாரகேசிடம் சொல்லிவிட்டெல்லாம் செல்லும் பழக்கம் இல்லை. முதலில் அப்படி சொல்லிவிட்டு போக அவன் வீட்டில் இருந்தால்தானே. எப்போதும் நண்பர்களோடு ஊர் சுற்றி கொண்டிருப்பான். அவனுடைய முழு நேர பொழுதுபோக்கு எல்லாமே அவர்களோடு தான். இப்போது மட்டும் அவனிடம் தான் வெளியே போவதாக சொல்லவும் காரணம் இருந்தது. அவன் தனியாக இல்லை, அவனையே நம்பி இன்னொரு உயிரும் தகப்பன் என்ற பெயரில் இருக்கிறது என்பதை அவ்வப்போது அவனுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார். அவருக்கு ஒரு கணம் தான் 2வது கல்யாணம் செய்து கொண்டிருக்கலாமோ என்று தோன்றியது. அப்படி செய்திருந்தோமேயானால் தன் 2வது மனைவியின் பொறுப்பில் துவாரகேசை விட்டுவிட்டு தான் நிம்மதியாக படப்பிடிப்புக்கு சென்றிருக்கலாமோ என்று கூட தோன்றியது. அவனை தனியாக விட்டுவிட்டு சென்றால் எங்கே அவன் மீண்டும் தற்கொலைக்கு முயல்வானோ என்று அச்சமாக இருந்தது. இதெல்லாம் வேண்டாம். அவன் மனதளவிலாது தேரும் வரை தானும் அவனுடைய இருக்கலாம் என்றாலும் கூட அவருடைய வேலை பளு அதற்கு ஒத்துழைக்க முடியவில்லை. அந்த பெற்ற மனம் பித்தாகி ஏதேதோ பிதற்றியபடியே இருந்தது.
துவாரகேசுக்கும் எப்போதும் இல்லாமல் இப்போது மட்டும் ஏன் தன்னிடம் வெளியே போவதாக சொல்லிவிட்டு போகிறார் என்று புரியவில்லை. துவாரகேஷ், நான் படப்பிடிப்புக்கு போக வேண்டும். நீ மறுபடியும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு முன்னாடியே நான் போய் சேர்ந்துடுவேன். இதை நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறதா சினிமா டயலாக்குன்னெல்லாம் நினைக்காத, நான் சத்தியமாக தான் சொல்கிறேன். அவர் சொன்னதை கேட்டு எல்லாருமே அதிர்ந்து போயினர். அதிலும் அவனுடைய நண்பர்களுக்கு அவர் தன் மகன் மீது வைத்துள்ள அன்பை கண்டு நெக்குருகி போயினர். இத்தகைய அன்பு தங்கள் பெற்றோரிடம் தங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று மனம் வருந்தினர். அவர்கள் மூவருமே இதே போல்தான் எண்ணிக்கொண்டிருந்தனர். ப்ளீஸ்ப்பா, இனிமேல் இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் எந்த தப்பான வழியிலும் போக மாட்டேன்ப்பா. என்னை நம்புங்க. நீங்கள் தைரியமாக போயிட்டு வாங்க. ஆமாம் அங்கிள், நாங்கள்லாம் இருக்கோமில்ல, இவனுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். ரொம்ப நல்லது தம்பிங்களா, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு போக திரும்பியவர் அப்போது தான் நினைவு வந்தவராக சொன்னார். அப்புறம் நான் உள்ளே நுழையும் போது என் காதில் விழுந்துச்சு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏதோ சமாதானம் பேச போகிறதா? அது மட்டும் வேணாம், ஒருத்தர் மேலே காதல்ங்கிறது தானாக வரணும். அதுதான் கடைசி வரைக்கும் தங்கும். ஆனால் கட்டாயப்படுத்தியெல்லாம் காதலை வரவழைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கிட்ட போய், துவாரகேஷ் ரொம்ப நல்லவன், உன் மேலே பைத்தியமாக இருக்கான், அவன் உன்னை காதலிக்கிற மாதிரியே நீயும் அவனை காதலிச்சே தீரணுன்னெல்லாம் சொன்னான், கண்டிப்பாக அவன் மனசில் காதலே வராது, கோபந்தான் வரும். துவாரகேஷ் மேலே இன்னும் வெறுப்பு தான் அதிகமாகும். அதனால் இப்படியெல்லாம் கிறுக்குத்தனமாக பண்ணிடாதீங்கப்பா. அவர் சொல்வதும் சரி என்றே தோன்றியது அவர்களுக்கு. அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அங்கிள்? அப்படி இல்லைன்னா துவாரகேஷ் அந்த மிருத்திகாவை மறந்துட வேண்டியது தானா? நோ, என்னால் என் மிருத்திகாவை மறக்கவே முடியாது. அவன் குரல் வேதனையில் தேய்ந்து போய் வெளிப்பட்டது. அவன் என் மிருத்திகா என்று சொல்வதிலேயே அவன் எவ்வளவு ஆழமாக அவளை காதலிக்கிறான் என்பது புரிந்தது. எல்லாரும் அவனை கவலையோடு பார்க்க பாபநாசம் கூட தன் மகனையே வேதனையோடு சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் பேச ஆரம்பித்தார். சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லதுன்னே தெரியல சார். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அவர் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் புதுமுக நடிகை அகிலா அவர் கால்களில் விழப்பார்க்க தடுத்தார் அவர். என்னம்மா இது, என் காலில் எல்லாம் விழுந்துக்கிட்டு? மரியாதை மனசில் இருந்தால் போதுமா? பாபநாசம் சொன்னார். உங்கள் மேலே எப்போவுமே மரியாதை இருக்கும் சார். எப்போவாது என்னோட மரியாதையை இப்படியெல்லாம் காட்டுறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு மனுஷியாக மதித்து என்னை கௌரவமாக நடத்துனீங்க. என் தம்பிக்கும் ஒரு நல்ல களம் அமைச்சு கொடுத்துருக்கீங்க சார். என் தம்பியை முன்னாடியெல்லாம் நொண்டின்னு கிண்டல் பண்ணுவாங்க, எதுலேயும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ உங்கள் யூடியூப்பில் என் தம்பி வரையும் ஓவியங்களை எல்லாம் பார்த்துட்டு அவனை எல்லாருமே பாராட்டுறப்போ எங்களுக்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சுன்னு தெரியுமா? அதுலேயும் சிலர் எவ்வளவு பணம் வேணாலும் தரோம், எனக்கு படம் வரைஞ்சி கொடுன்னு கேட்குறாங்க. முன்னாடியெல்லாம் என் தம்பி தான் ஊனமாக பிறந்ததை நினச்சி வேதனைப்படாத நாளே இல்லை. அவனை நினச்சி என்னோடய பேரண்ட்ஸ் கூட அழுவாங்க. ஆனால் இப்போது என் தம்பிக்கு தன்னோட ஊனத்தை பற்றி நினச்சி வருத்தப்படக்கூட நேரம் இல்லை. எப்போவும் ஓவியம் வரைஞ்சிக்கிட்டே இருக்கான். தன்னாலும் ஏதாவது சாதிக்க முடியும்னு, 4 காசு சம்பாதிக்க முடியுங்கிற எண்ணம் அவனை முழு மனுஷன் ஆக்கிடுச்சு. அகிலா பெருமையாக சொல்லிக்கொண்டே போனாள். என் கையில் என்னமா இருக்குது. உன் தம்பிக்கு கால் ஊனம்னாலும் கலையில் ஊனம் வைக்கலல்ல அந்த ஆண்டவன். அதுவும் 2 கையாலையும் ஓவியம் வரைகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய வரம். அது உன்னோட தம்பிக்கு பரிபூரணமாக அமைஞ்சிருக்குது. அந்த திறமைக்கு நான் தலை வணங்குறேன். என் பையனும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறதா சொன்னப்போ எனக்கு உன் தம்பியோட திறமை தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதுதான் சொன்னேன். உன் தம்பியும் தன் திறமையை வெளிப்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டான். உண்மைதான் சார். ஆனால் என்ன தான் திறமை இருந்தாலும் அதை நிரூபிக்க ஒரு வாய்ப்பு வேணும் இல்லையா? ஒரு களம் வேணும் இல்லையா? அது நீங்கள் தானே அமைச்சு கொடுத்தீங்க. அவள் பேசிக்கொண்டே போனாள். அடடா, போதும் அகிலா, விட்டா எனக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்திடுவ போல இருக்கே. போய் வேறு வேலை இருந்தா பாருமா. அவர் சொல்ல அவள் சிரித்தபடியே அங்கிருந்து சென்றாள். சார், என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். அந்த படத்தின் கதாநாயகன் சொல்ல அவனை ஆச்சரியமாக பார்த்தார் பாபநாசம். என்னாச்சு திடீர் ஞானோதயம்? என்னை பார்த்தா உனக்கு பச்சை மிளகாயை கடித்த மாதிரி கோபம் ஏறுமேப்பா. இப்போ என்ன இப்படி பணிவா பேசுகிற? இல்லை சார், அதெல்லாம் உங்களை பற்றி தெரியாத சமயத்தில் நான் உளர்னது. ஆனால் இப்போது உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டப்புறம் நான் திருந்தலைன்னா எப்படி சார்? இப்போ மட்டும் நான் என்ன செஞ்சிட்டேன், நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? எனக்கு புரியல. நீங்கள் லேடிஸ்க்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுவீங்க ஒரு மாதிரின்னு தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் அகிலாவோட தம்பிக்கு கூட உதவி பண்ணி அவன் மனசில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வர வச்சது சாதாரணமான விஷயம் கிடையாது சார். எல்லாரையுமே வாழ வச்சு பார்க்கணுங்கிற உங்களோட உயர்ந்த மனசு எனக்கு இப்போ தான் புரியுது சார். அதான் மனசு விட்டு பாராட்டணும்னு ஆசைப்பட்டேன்.
ரொம்ப சந்தோஷம்பா. நீ என்ன பாராட்டி பேசினதுனால ஏற்பட்ட சந்தோஷம் இல்லை இது. நீ மனுஷங்களை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டதுக்காகவும் எல்லாத்துக்கும் மேலே மனுஷனாக பிறந்தா 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டிய அதுக்காகவும் தான். சரி போய் வேலையை பாருப்பா. பாபநாசம் சொல்ல அவன் அங்கிருந்து அகன்றான். அவருக்கு தன்னுடைய சந்தோஷத்தை உடனே துவாரகேசிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் போல ஆசை எழ அவனுக்கு செல்போனில் அழைக்க பிஸியாக இருப்பதாக தகவல் வர அவருக்கு சிறிது ஏமாற்றமாக இருந்தாலும் அதையும் மீறி ஒரு சந்தோஷம் ஏற்படத்தான் செய்தது. அதற்கு காரணம் துவாரகேஷ் தன் பணியில் மூழ்கி போயிருப்பதால் அவனுக்கு தனிமை, காதல் தோல்வியின் வேதனை, தற்கொலை எண்ணம் எதுவுமே தலை காட்டாது என்ற எண்ணம் ஏற்படுத்திய மகிழ்ச்சி தான் அது. அன்றொரு நாள் துவாரகேஷ் மற்றும் அவனுடைய நண்பர்கள் வீட்டிற்கு வந்திருந்தபோது மிருத்திகாவிடம் சென்று பேசுவதாக சொன்னபோது அவர் தடுத்தார் அல்லவா. அவனும் தன்னால் அவளை மறக்கவே முடியாது என்று அலறினான் அல்லவா. அவருக்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. அப்போது எப்படி வலுக்கட்டாயமாக ஒருவர் மனதில் காதலை வரவழைக்க முடியாதோ அப்படிதான் ஒருவர் மனதிலிருந்து காதலை வெளியே தூக்கி வீசவும் முடியாது. துவாரகேசிடம் நீ அவளை மறந்துடு, அவள் உனக்கு கிடைக்க மாட்டா என்று எவ்வளவுதான் அன்பாக பணிவாக எடுத்து சொன்னாலும் அவன் அடம் பிடிக்கும் குழந்தையாக அவளையே மறக்கவே முடியாது. அவள் தான் வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணுவான். இல்லையெனில் காதல் தோல்வி தரும் வேதனை தாழ முடியாமல் மீண்டும் தற்கொலைக்கு முயல்வான். ஆகையால் அவனாகத்தான் அவளை மறக்க வேண்டும். அதற்கு அவள் மட்டுமே முழுவதுமாக ஆக்கிரமித்திருக்கும் இதயத்தில் வேறு விஷயங்களுக்கு இடம் கொடுத்தால்தான் அவள் ஆக்கிரமித்திருக்கும் இடத்தின் அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அவரும் அந்த யுக்தியை தான் கையாண்டார். அன்றைய தினம் நடந்ததையெல்லாமே எண்ணி பார்த்தார். துவாரகேஷ், உனக்கு மிருத்திகாவை எவ்வளவு வருஷங்களாக தெரியும்? ஏதோ கொஞ்ச நாள் தானே. அதுவும் அவள் உன் கூட ஃப்ரெண்ட்லியாக பேசினது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது அவளுக்காக நீ உன் உயிரை கூட விட துணிஞ்சிட்டல்ல. உன் காதல் உண்மையானது தான். அதே போல் என்னோட பாசமும் உண்மைதானே. அதுக்காக உனக்காக நான் என் உயிரை விடவும் தயங்க மாட்டேன். நீ எனக்காக என்ன செய்ய போகிற? உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கின இந்த அப்பனை நீ அழ வைக்க போறியா, இல்லை சந்தோஷப்படுத்த போறியா? என்ன செய்யணும்னு சொல்லுங்கப்பா, நான் கண்டிப்பாக செய்கிறேன். சந்தோஷம்ப்பா, நீ எந்த மாதிரி இருக்கணும்னு அவள் ஆசைப்பட்டாலும் அப்படியே ஆகணும். நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனலை தொடங்குங்க. அதில் வித்தியாசமான ப்ரோக்ராம்ஸ் போட்டுட்டு வந்தீங்கன்னா சேனலும் பேர் வாங்கும், உங்களுக்கும் பேர் கிடைக்கும். பாபநாசம் சொல்ல 4வரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன சொல்கிறீங்கப்பா, நாங்கள் சேனல் ஆரம்பிக்கிறதா? முதல்ல எங்களுக்கு என்ன தெரியும்ப்பா? ஆமாம் அங்கிள், எதுவுமே தெரியாமல் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது? புரியல. எல்லாரும் நான் சொல்கிறத கவனமாக கேட்டுக்கோங்க. யாருமே பிறந்த உடனே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பிறக்கிறது கிடையாது. வளர வளர தான் கற்றுக்குறோம். அதே போல் நீங்களும் கற்றுக்கோங்க. எத்தனை சேனல்ஸ் இருக்குது. நீங்களும் ஒரு சேனலை ஆரம்பிக்கலாமே, என்ன தயக்கம்? நீங்களே சொல்கிறீங்களேப்பா எத்தனையோ சேனல் இருக்குன்னு. அப்போ எங்களோட சேனலை மட்டும் யார் பார்ப்பாங்க? முதல்ல இந்த மாதிரி அவநம்பிக்கையாக பேசுகிறது இல்லை நினைக்கிறத கூட நிப்பாட்டுங்க. எத்தனையோ தொழிலதிபர்கள் இருக்கிறப்போ நாம் ஆரம்பிக்கிற தொழில் மட்டும் பெருசாக என்ன லாபம் தரப்போகுது? இது வீண் முயற்சின்னு நினச்சிருந்தாங்கன்னா உலகம் முழுவதும் ஒரு அம்பானி, டாட்டா, பிர்லா போன்றவங்க உருவாகி இருக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெற்றியோ புகழோ யாருக்குமே ஒரே நாளில் கிடைச்சிடாது. ஒவ்வொரு படியாக தான் ஏறி உச்சியை தொட முடியும். ஐயோ, இவ்வளவு படி என்னால் ஏற முடியாது, உச்சியை தொட முடியாதுன்னு படியில் கால் வைக்கிற முயற்சி கூட பண்ணாமல் மேலே இருக்கிறவங்களையே அண்ணாந்து பார்க்கறதுக்காகவா பிறந்தோம்? எல்லாராலையும் உச்சியை தொட முடியாது தான். குறைஞ்சபட்சம் ஏறி போகிற படிக்கட்டில் நம்மோட கால் தடம் கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? அவர் பேச பேச 4வரின் முகத்திலும் ஒரு ஆர்வம் தெரிய ஆரம்பித்தது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குதுப்பா, ஆனால் இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமானு எனக்கு சந்தேகமாக இருக்குதுப்பா. துவாரகேஷ் மெல்ல இழுத்தான். ஏன் ஒத்து வராது துவாரகேஷ்? நீ ஒரு சினிமா டைரக்டரோட புள்ள. உனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி தரதுக்கு நான் தயாராக இருக்கேன். நம்மளை கேவலப்படுத்தினவங்க முன்னாடி நாம் வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் வேணும் துவாரகேஷ். முதல்ல உன்னை நீ நம்பணும். அப்போ தான் மற்றவங்களும் உன்னை நம்புவாங்க. உனக்கே உன் பேரில் நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் வேறு யார் உன்னை நம்புவாங்க? நான் பணம் தரேன். பெரிய லெவலில் இல்லைனாலும் சின்ன லெவல்லையாவது பண்ணலாமே. துவாரகேஷ், அங்கிள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, நாம் ஏன் முயற்சி பண்ணி பார்க்கக்கூடாது? ஆமாண்டா, எங்களால் பணத்தை முதலீடு பண்ண முடியாது, ஆனால் எவ்வளவு வேணாலும் உழைப்பை தர்றோம். ஆமாம் துவாரகேஷ், எனக்கும் அங்கிள் சொல்கிறது தான் சரின்னு தோணுது. இத்தனை நாளாக எதுவுமே பண்ணாமல் குடிச்சிக்கிட்டு தண்ட சொருக பேரோட என்ன சாதித்தோம்? இப்போ அங்கிள் சொல்கிறபடி தான் பண்ணி பார்க்கலாமே.
அவர்கள் மூவரும் பாபநாசத்தின் யோசனைக்கு பச்சை கொடி காட்டினார்கள். துவாரகேசுக்கும் தான் செய்து பார்த்தால்தான் என்ன என்று தோன்றியது. மிருத்திகாவின் நினைவிலிருந்து மீள முடியாமல் தான் மறுபடியும் தற்கொலை செய்து கொள்ள முயன்றால் உடன் தன் தந்தையும் அல்லவா உயிரை விடுவார் என்ற எண்ணம் அவனை கலங்கடித்தது. அவள் நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தால் கண்டிப்பாக தன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதும் புரிந்தது. தன் கவனத்தை மற்றவர்களுக்காகவாது திசை திருப்ப வேண்டிய நிலையில் இருந்ததால் தான் தன்னால் ஏதாவது செய்ய முடியும் என்பதை அவன் இப்போதுதான் உணர்ந்து கொண்டான். அவனுடைய நண்பர்களுக்கு என்னவென்றால் என்னதான் குடிப்பழக்கம் ஏற்பட்டு விட்டிருந்தாலும் அதற்கு செலவு செய்வதெல்லாம் துவாரகேஸ் தான். அவனே தங்களை விட்டு போய்விட்டால் அப்புறம் குடிப்பதற்கு யாரிடம் சென்று கையேந்துவது என்று தெரியவில்லை. அதோடு அந்த பழக்கம் அவர்களுக்கு எதுவும் நல்லது செய்யவில்லையே. வீட்டிலும் வெளியிலும் அவமானங்களும் உதாசீனங்களும் தானே அனுபவித்து கொண்டிருக்கின்றனர். அதற்கு காரணம் அவர்கள் எந்த வேலைக்கும் போகாமல் ஊரை சுற்றி கொண்டிருப்பது தானே. இப்போது இந்த சேனல் ஆரம்பித்து விட்டால் அதற்கு செய்தி சேகரித்தல், எடிட்டிங், இன்டர்வியூ என்று ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இதில் எங்கே குடிப்பது, ஊர் சுற்றுவது, அது எல்லாத்தையும் விட அவர்கள் ஏதாவது வேலையில் ஈடுபட்டால்தான் அவர்களையும் ஒரு மனித ஜென்மமாகவே வீட்டினர் மதிப்பார்கள். இதெல்லாம் தான் உடனே அவர்கள் இந்த ஐடியாவுக்கு ஒத்துக்கொண்டது. அவர் சொன்ன யோசனைக்கு ஒத்துக்கொண்டதில் பாபநாசத்துக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அப்படியாவது மிருத்திகாவை மறந்துவிட்டு புது வாழ்வை தொடங்குவான் என்ற எண்ணம் ஏற்படுத்திய மகிழ்ச்சிதான். ரொம்ப சந்தோஷம் தம்பிங்களா. சும்மா சேனல் ஆரம்பிக்கிறது பெருசில்லை. ஏற்கனவே எவ்வளவோ சேனல்கள் இருக்குது. நீங்கள் ஆரம்பிக்கிறது வித்தியாசமாக இருக்கணும். 10ஓட 11 அத்தோட இது ஒன்றுன்ற கதையாயிடக்கூடாது. எல்லாத்தையும் விட ஆபாசமாக பேசுகிறது, டபுள் மீனிங்கில் பேசுகிறது, மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுகிறது, கிண்டல் பண்ணி பேசுகிறதுன்னு எந்த நெகட்டிவ் விஷயமும் இருக்கவே கூடாது. எல்லாரும் விரும்பி பார்க்கணும். உங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற பெருமைன்னு நினைக்கணும். மனுஷன் மனசில் தன்னம்பிக்கையை ஏற்படுத்தணும். நாம் சாதிக்க பிறந்தவங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தணும். அவர் சொல்லிக்கொண்டே போக அவர்களின் ஆர்வமும் அதிகரித்தது. அவரே தன் படத்தில் நடிக்கும் கதாநாயகியின் கால் ஊனமுற்ற தம்பியை முதல் ஷோவுக்காக பேட்டி எடுக்க வைத்தார். அந்த சின்ன பையனிடம் இருக்கும் மிகவும் விசேஷமான தகுதி என்னவெனில் அவனால் தன் 2 கைகளாலுமே அற்புதமாக வரைய முடியும். ஆனால் அவனுடைய இந்த திறமை அவனுடைய வீட்டினருக்கு மட்டும்தான் தெரியும். அவர்களின் பாராட்டு மட்டும்தான் கிடைத்தது. ஆனால் இப்போது அவன் பேட்டி யூடியூபில் வந்த பின்னர் வெளியாட்களுக்கு தெரிய வந்ததில் அவனுக்கு பாராட்டுகள் குவிந்தது. அதோடு தங்களுக்கும் ஓவியம் வரைந்து கொடுக்குமாறு கேட்க அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பாபநாசத்தின் வழிகாட்டுதலில் துவாரகேசும் அவன் நண்பர்களும் கூட மாறிவிட்டார்கள். அவர்களும் கூட தங்களால் இதை சரியாக செய்ய முடியுமா என்று முதலில் பயந்தனர். ஆனால் முதல் முயற்சியே சற்று சாதகமான பலனை தந்ததில் அவர்களின் மனதிலும் தன்னம்பிக்கை துளிர்விட்டது. இன்னும் நிறைய செய்ய வேண்டும், இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆசையையும் ஏற்பட்டுவிட்டது. அவனுடைய நண்பர்கள் வீட்டிலும் அவர்கள் எப்போதும் குடித்துவிட்டு கும்மாலம் போடுவதில் மனம் வெறுத்து போயிருந்தவர்கள் இப்போது கொஞ்சமாக தங்களின் எண்ணத்தை மாற்றிக்கொண்டனர். இப்போது அவனுடைய நண்பர்களின் கையிலும் காசு சற்று தங்கினாலும் ஏனோ குடிக்க தோன்றவில்லை. புகழ் போதை, மது போதையை தோற்கடிக்க தொடங்கிவிட்டது. அப்பா, எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். மிருத்திகா சொன்னதை கேட்டு இருவரும் அதிர்ச்சியோடு பார்த்தனர். இப்போ கல்யாணம் வேண்டான்னா அப்புறம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறோமா? வயசாகி கிளவியான அப்புறம் பண்ணிக்க போறியா? காமாட்சி எரிச்சலோடு சொன்னாள். காமாட்சி, ஏன் இப்படி எரிஞ்சு விழுற? அவகிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக தான் பேசேன். ஆமாம், இதமாக பதமாக சொன்னால் மட்டும் உடனே உங்கள் பொண்ணு சரின்னு தலையாட்டிட போகிறாளா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்காமல் எப்போ பண்ணிக்க போகிறாளாம்? இப்போவே நம்ம சொந்த பந்தமெல்லாம் என்ன தெரியுமா பேசிக்கிறாங்க? ஏன் உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் வச்சுருக்கிற? அவளுக்கு உடம்பு ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நாண்டுக்கிட்டு சாகலாம் போல் இருக்குது. நல்ல விஷயம் பேசுகிறப்ப இந்த பேச்செல்லாம் எதுக்கு? சரி, நான் பேசலை. உங்கள் பொண்ணு ஏன் இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்கிறான்னு நீங்களே கேளுங்க. நாம் கல்யாண பேச்சை ஆரம்பிக்கவே இவ இதைத்தான் சொன்னா. சரி, பெற்றவங்களை விட்டுட்டு போகணும்னு எந்த பொண்ணுக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். நாமளும் கொஞ்ச நாளில் 6 மாதமாக கல்யாண பேச்சை எடுக்காமல் தானே இருந்தோம். அதுக்கப்புறமா நாம் ஒரு 4-5 வரன் பார்த்தாச்சு. எல்லாமே நல்ல இடம் தானே. இருந்தாலும் உங்கள் மக வேணான்னு பிடிக்கலன்னு சொல்லிட்டா. இதே வேறு வீடாக இருந்தால் நீ என்னடி சொல்கிறது? இவன் தான் மாப்பிள்ளை, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும்னு அவன் தலையில் கட்டி வச்சுருப்பாங்க. ஆனால் நம்ம பொண்ணு தானே, அவங்க கூட கடைசி வரைக்கும் வாழணும். அவளே விருப்பம் இல்லைன்னு சொன்னால் பின்னாடி நாம் எப்படி வற்புறுத்துறதுன்னு அவள் விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கிட்டோம் இல்லை. ஆனால் அவளுக்கு அந்த எண்ணம் இருக்கா பாருங்கள். பெற்றவங்கள மதித்து நடந்துக்கணும்னு தெரியுதா பாருங்கள். அவளை சொல்லியும் குத்தம் இல்லைங்க, நீங்கள் கொடுக்குற இடம்.
இப்போ அனுபவிங்க. சோ, ஏன் இப்படி புலம்புற காமு? புலம்பாமல் உங்கள் அருமை பொண்ணு தான் என்னை புலம்ப வச்சு வேடிக்கை பார்க்குறாளே. உங்களுக்கு நான் புலம்புறது மட்டும்தான் தெரியுது, ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற வேதனை புரியவே இல்லைல்ல. அம்மா ப்ளீஸ், நான் மிருத்திகா ஏதோ சொல்ல வர தடுத்தாள். நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் காமு, அவள் என்ன தான் சொல்ல வரான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்போமே. அவள் என்னத்தை சொல்ல போகிறா உங்களுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வேலை பார்க்கணும், உங்கள் கூடவே இருக்கணும். அதனால் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம். இதுதானே உங்கள் மகளோட டைலாக். ஒவ்வொரு வரன் வர்றப்பவும் இவ இதைத்தானே சொல்கிறா. இப்போ மட்டும் இந்த வரனுக்கு என்ன புதுசாக சொல்லிட போகிறா? அதே கதை தான். நாமளும் வாழ போகிறாளே வேணான்னு சொன்னதுக்கப்புறம் நாம் எதுக்கு வற்புறுத்தணும்னு சும்மா இருந்துட்டோம். இவ என்னடானா கடைசி வரைக்கும் இதையே தான் சொல்லிகிட்டு இருப்பா. அங்கங்கே பொண்ணு பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கல, ஜாதகம் சரியில்லைன்னு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னடானா கதையே தலைகீழால இருக்குது. அவங்க வந்து பொண்ணு பார்க்கறதுக்குள்ளேயும் உங்கள் பொண்ணு முந்திக்கிட்டு வர சொல்ல வேணான்னு அடம் பிடிக்கிறா. நமக்கும் நம்ம பொண்ணு கல்யாணமானா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட போகிறாளோங்கிற எண்ணத்தில் கல்யாண விஷயத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தோம். அவள் இதுதான் சாக்குன்னு இப்படி நடந்துக்கிறா. காமாட்சி சற்றே இடைவெளி விட்டாள். காமோ, நீ டென்ஷன் ஆகாத, நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அவள் புத்திசாலி, சொன்ன புரிஞ்சுப்பா. நீங்கள் தான் மெச்சிக்கணும். ஏதோ சொல்லி பாருங்க, அவள் புரிஞ்சுக்கிறாளான்னு பார்க்கலாம். இதை பாருங்க, என்னோட கவலை பயம் என்னன்னு முதல்ல உங்களுக்கு புரியுதா? இல்லையான்னா எனக்கு தெரியல. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, நாம் இருக்கிற வரைக்கும் அவளை பார்த்துக்கலாம். நமக்கு பிறகு அவளை பார்த்துக்க யார் இருக்காங்க? அண்ணனா, தம்பி, இல்லை அக்கா, தங்கன்னு கூட பிறந்த பிறப்புங்கன்னு யாராவது இருக்காங்களா? இதுவே நம்ம பொண்ணுக்கு கல்யாணமாக இருந்தால் இனி அவளை பார்த்துக்கிற பொறுப்பு அவள் புருஷனோடதுன்னு நாமளும் போகிறப்ப நிம்மதியாக போகலாம். அதை விட்டுட்டு நம்ம பொண்ணை ஒத்தையாக விட்டுட்டு வந்துட்டோமே, அவளுக்கு யார் பாதுகாப்புன்னு கவலை மனசு அரிச்சா அப்போ செத்தா கூட என் கட்டை வேகாதுங்க. நான் இல்லையான்னா நீங்கள் கேட்கலாம், ஆனால் நாம் 2 பேருமே ஒன்றா சாக வரம் பெற்ற சிரஞ்சீவிகளாக இல்லை. என்றும் 16 மார்க்கண்டேயனும் இல்லை. கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு அவ வாழணும்னு தான் சொல்கிறேன். காமாட்சி நீண்டதொரு விளக்கம் சொல்ல அவள் சொல்வது அத்தனையும் உண்மைதான் என்று அவருக்கும் புரிந்தது. மிருத்திகா, உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் அத்தனையுமே உண்மைதாம்மா. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே உரைக்குது. இனியும் உன்னை தனியாக விடுறதுக்கு இல்லை, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் பண்ணிடணுங்கிறது முடிவுக்கே வந்துட்டேன். இதில் எந்த மாற்றமும் கருத்தும் கிடையாது. ஏகாம்பரம் உறுதியான குரலில் சொல்ல மிருத்திகா பரிதாபமாக தன் தந்தையின் முகத்தை பார்க்க அவருக்கு மனம் கசிந்தது. என்னடா அப்படி பார்க்குற? உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னாதானம்மா எங்களுக்கும் தெரியும். மேற்கொண்டு என்ன செய்யலான்னு பார்க்க முடியும். ஏன் கல்யாணம் வேணாங்கிற? உன் மனசில் யாரையாவது நினச்சிட்ருக்கிறியா? என்னங்க, யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லையா? பொண்ணுக்கிட்ட பேசுகிற பேச்சா இது? அட, யாரா இவ? இன்னும் ஆதிவாசி காலத்திலேயே இருக்கா. நான் நம்ம பொண்ணுக்கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்டேயா கேட்க முடியும்? என்ன கேட்டால் நிறைய பெற்றவங்க பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ணணும்னு வர்றப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி துணை வேணும்னு ஒரு பேச்சுக்கு கூட கேட்குறதே இல்லை. அவங்களுக்கு அந்த கல்யாணம் பிடிச்சிருக்கான்னு கேட்குறதே இல்லை. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கூட தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறதே இல்லை. எல்லாம் முடிஞ்ச அப்புறமா ஏன் முன்னாடியே சொல்லலைன்னு குறைப்பட்டுக்கிறதால யாருக்கு என்ன லாபம் சொல்லு? அதனால் கட்டிக்க போகிறவங்க விருப்பத்துக்கு தான் முதலிடம் தரணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அம்மா கிடக்கிற உன் மனசில் இருக்கிறத தைரியமாக சொல்லுமா. ஏகாம்பரம் கேட்க அவள் என்ன பதில் சொல்வதென்றே புரியாமல் குழம்பி போனாள். ஏனெனில் அதே கேள்வியைத்தானே அவள் மனமும் அவளிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறது. உனக்கு என்ன தான் வேணும்? உன் கவனம் யார் மீது இருக்கிறது மிருத்திகா? ஏன் பார்க்கும் வரணையெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளுகிறாயே? பின் யாரையதான் திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய்? அல்லது யாரையுமே திருமணம் செய்து கொள்ளப் போவதே இல்லையா என்று அவள் மனசாட்சி அவளிடம் கேட்கும் கேள்விதான் ஏராளமானது. ஆனால் அவள் மனம் சொல்லும் பதிலை அவளால் ஏற்கவும் முடியவில்லை. அவள் சொன்ன பதில் துவாரகேஷ். ஆம், அவள் கல்யாணத்தை தவிர்ப்பதன் முழு காரணம் துவாரகேஷ். அவன் மீது அவளுக்கு ஏற்பட்டுள்ள காதல். மனித மனமே விந்தையானது தானே. இன்று ஒரு விஷயத்தை வேண்டாம் வேண்டாம் என்று நிராகரித்து கொண்டே இருக்கும். ஆனால் திடீரென்று ஒரு நாள் தான் எதை வேண்டாம் என்று நிராகரித்ததோ அதுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பண்ணோம். மிருத்திகா விஷயத்திலையும் அதுதான் நடந்தது. அவள் துவாரகேஷ் மீது முதலில் எந்த விருப்பம்
விருப்பமும் இல்லை. அவனே வலிய வந்து தன் காதலை சொன்னபோதும் மறுத்தவள் தான். அதோடு அவனுக்கும் தனக்கும் இடையிலான தொடர்பு முழுவதுமாக முடிந்துவிட்டது என்று இருக்க வேண்டியது தானே. ஆனால் அவளால் அப்படி இருக்க முடியாமல் போனது தான் விந்தை. அவனை பற்றி கோபமாகத்தான் முதலில் எண்ணினாள். ஆனால் அப்படி எண்ணும் போதெல்லாம் அவள் மனதில் அவனுடைய முகம் தோன்ற, முதலில் கோபமாக இருந்த மனம் பின் மெல்ல மெல்ல அவன் வசம் அவள் அனுமதி இல்லாமலே சாய ஆரம்பித்தது. அவள் சுதாரித்து எழுந்து கொள்வதற்குள் முழுவதுமாக அவன் பக்கம் சாய்ந்து விட்டது. அவனுக்கு வேலை இல்லை, சொந்த காலில் நிற்க தெரியாதவன் என்றெல்லாம் அவனை பற்றி குறைவாக எண்ணிக்கொண்டிருந்தவள் தான். ஆனால் அவன் அன்று அவளிடம் பேசிய போது அவன் கண்களில் தெரிந்த காதல், அவள் மறுத்த போது அவன் கண்களில் தெரிந்த வலி எல்லாமே உண்மைதான் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவன் தன் மீது வைத்திருக்கும் அன்பும் காதலும் உண்மையானதென்றால் அவனை சுலபமாக தன் வழிக்கு கொண்டு வந்து விடலாம். தான் ஆசைப்பட்டபடியே அவனும் சொந்த காலில் நிற்பவனாக, சுய சம்பாத்தியத்தில் வாழ்பவனாக மாற்றுவது கடினமில்லை என்று இப்போது அவளுக்கு தோன்றியது. அந்த எண்ணமெல்லாம் தான் அவளை வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள விடாமல் தடுத்து கொண்டிருந்தது. அவனுடன் தான் இணைவோமா என்று தெரியாது. முதலில் அவளும் அவனை விரும்புவது கூட அவனுக்கு தெரியாது. இந்த நிலையில் அவள் மேற்கொண்டு என்ன செய்ய முடியும்? அதே சமயம் அவளால் வேறு ஒருவனை திருமணம் செய்து கொள்ளவும் முடியாது என்றே தோன்றியது. அதனால்தான் அவள் வரும் வரன்களையெல்லாம் வேண்டாம் வேண்டாம் என்று ஒதுக்கியபடியே இருக்கிறாள். இப்படியே செய்து கொண்டிருந்தால் ஒன்று அவள் திருமண வயதை கடந்து விடுவாள். பிறகு திருமணம் பற்றிய பேச்சே எழாது. அல்லது இனி இவளுக்கு வரன் பார்ப்பது மிகவும் கடினம் என்று அவளுடைய பெற்றோரே அவளுக்கு வரன் தேடுவதை நிறுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் தப்பு கணக்கு போட்டாள். என்னம்மா, நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் இருக்க? என்னென்னு மனசு விட்டு சொன்னாதானே தெரியும். நீங்கள் வேற சும்மா அவளை ஏற்றி விடாதீங்க. ஒழுங்கு மரியாதையாக நாம் கை காட்டுறவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போ. சரி சொல்கிறேன், இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இரு. நீ சொல்லுமா, என்ன தான் உன் பிரச்சனை? அப்பா, எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் வேணும். இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாலாம்? அதெல்லாம் முடியாது. சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. ஆண்டவா, இந்த ரப்பர் வாய்க்கிட்டேருந்து என்னை காப்பாற்ற மாட்டியா? ஏகாம்பரம் சொல்ல மிருத்திகாவுக்கு சிரிப்பு வர காமாட்சி அவரை முறைத்தாள். சரிம்மா, இந்த விளையாட்டு போதும். நான் சீரியஸாகவே கேட்குறேன். உன் மனசில் என்ன தான் இருக்குது? உனக்கு யோசிக்க எவ்வளவு நாள் தான் வேணும்? ஏகாம்பரம் கேட்க அவள் அப்போதைக்கு இந்த பேச்சு முற்று பெறும் நிம்மதியில் 10 நாள் அவகாசம் கேட்டாள். ஆனால் இந்த 10 நாளில் அப்படியென்ன பெரிதாக மாற்றம் ஏற்பட்டுவிடப் போகிறது என்று தெரியவில்லை. 10 நாட்களுக்கு பின்னர் தன் திருமண பேச்சை எடுத்தால் என்ன செய்வதென்று ஒரு கணம் திகைத்தவள் பின்னர் அதை அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டாள். சரிம்மா, நீ உன் ரூமுக்கு போமா. எதையும் யோசிக்காமல் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுடா. ஏகாம்பரம் சொல்ல அவள் தன் ரூமுக்கு விரைந்தாள். அவளுக்கு படுக்க பிடிக்கவில்லை. இரவு நேரத்திலேயே பல நாட்கள் தூக்கம் வராமல் புரண்டு புரண்டு படுக்கிற போது பகலிலா தூக்கம் வந்துவிட போகிறது. அவளுக்கு செல்போனிலேயே மூழ்கி கிடக்கும் பழக்கமும் இல்லை. இத்தனைக்கும் அவளுடைய செல்போனிலும் இன்டர்நெட் இருந்தாலும் அவள் எப்போதாவது பழைய சினிமா பாட்டுகளை மட்டும் கேட்டுக்கொண்டிருப்பாள். இப்போதும் அதே போல சினிமா பாடல்களை கேட்கலாம் என்று செல்போனை எடுத்து அமுக்கி பார்த்தபோது ஒரு கட்டத்தில் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது. அதற்கு காரணம் செல்போனில் தெரிந்த துவாரகேசின் முகம். அவன் அகிலாவின் தம்பியை பேட்டி எடுத்ததும் வந்திருந்தது. அவள் நம்ப முடியாமல் மீண்டும் அந்த நிகழ்ச்சியை பார்த்தாள். அது உண்மையாகவே அவன்தானா என்று சந்தேகமாக இருந்தது. அவனாகவே இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது. தான் சொன்னதை முக்கியமாக கருதியதால் தான் அவன் சுயமாக சம்பாதிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவளை சந்தோஷப்படுத்தியது. அவன் தன் மீது வைத்திருக்கும் காதல் உண்மை என்று உணர வைத்தது. அவளுக்கு அப்போதே அவனை பார்க்க வேண்டும் போல மிகவும் ஆசையாக இருந்தது. மிருத்திகா, இன்னைக்கு சாயந்தரம் நான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறேன். உன்னோட வீடும் அதே ஏரியா தானே? உன் கூடவே நானும் வரேன். பேச்சு துணைக்கு ஆச்சு. நானும் உன் கூட வரலாமில்ல? அவள் உடன் பணிபுரியும் மைதிலி கேட்க அவளால் மறுக்க முடியவில்லை. ஓ, அதுக்கு நான் மைதிலி தாராளமாக வரலாம். நானும் அடிக்கடி கோயிலுக்கு போகணும்னு நினப்பேன். ஆனால் ஏதோ வேலையினால் போக முடியாமல் போயிடுது. நாம் கண்டிப்பாக இன்றைக்கி போகலாம். மிருத்திகா சொல்லிவிட்டு தான் கோயிலுக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு வர தாமதமாகும் என்று தன் அம்மாவுக்கு ஃபோன் செய்து சொன்னாள். அவர்கள் சென்ற சமயம் கோயிலில் கூட்டமே இல்லை என்பதால் திருப்தியாக தரிசனம் செய்துவிட்டு வெளி பிரகாரத்தில் இருக்கும் கடவுள்களையெல்லாம் கும்பிட்டுவிட்டு ஓரிடத்தில் வந்து அமர்ந்து கொண்டனர். நல்லா தரிசனமாச்சுல்ல மிருத்திகா? அதுவும் கூட்டமே இல்லாமல் நல்லா நிம்மதியாகவும் தரிசனம் பண்ணினோம். நேற்று தானே பிரதோஷம் ஆச்சு. அதோட இது மாத கடைசி வேறு, அதை தான் கூட்டம் கம்மியாக இருக்குது. ஆமாம், நீ என் கூட கோயிலுக்கு வந்துட்டியே, வர லேட்டாகனு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். இங்கே இருந்து ஒரு 10 நிமிஷத்தில் எங்கள் வீடு வந்துடும். நீ என் கூட எங்கள் வீட்டுக்கு வரணும் மைதிலி.
இல்லை மிருத்திகா, தயவு பண்ணி தப்பாக நினச்சிக்காத. நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் வரேன். ஆமாம், நீ தினமும் கோயிலுக்கு வர்றதுண்டா? எங்கே வர முடியுது, தினமும் ஏதாவது ஒரு வேலை வந்துடும். சரி, கோயில் பக்கத்தில் தானே இருக்குது, இன்னொரு நாள் போகலான்னு நினச்சி தள்ளி போட்டுக்கிட்டே போயிடுறேன். இன்றைக்கி தான் உன்னால் நானும் வர முடிஞ்சுது. உண்மைதான், எதுவுமே நம்ம பக்கத்துலேயே இருந்தால் நமக்கு அதோட அருமை தெரியறதே இல்லை. நம்மளை விட்டு தூரமாக விலகி போன அப்புறம் தானே நமக்கும் அதோட அருமை தெரியுது. மைதிலி யதார்த்தமாக சொன்ன வார்த்தைகள் அவளையும் சற்று பாதித்தது. அவளை தேடி வந்தபோது துவாரகேஷ் மீது எந்த ஈடுபாடும் இல்லாமல் அவனை வெறுத்து ஒதுக்கிவிட்டாள். ஆனால் இப்போது அவளே வழியே சென்று துவாரகேஷை பார்க்க வேண்டும், அவனிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறாள். ஆனால் அது நடக்கக்கூடிய விஷயமாகவே அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது அவளே வழியே சென்று துவாரகேஷை பார்க்க வேண்டும், அவனிடம் தன் காதலை சொல்ல வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறாள். ஆனால் அது நடக்கக்கூடிய விஷயமாக அவளுக்கு தெரியவில்லை. ஹலோ, வெகு அருகில் கேட்ட குரலில் இருவருமே தலை நிமிர்ந்து பார்க்க அங்கே துவாரகேஷ் நின்று கொண்டிருப்பதை பார்த்து திகைத்தனர். அடைச்ச, நமக்கு ரொம்ப தான் முத்தி போச்சு போல இருக்குதே. இதுவரை மனசில் மட்டும்தான் காட்சி தந்துட்டு இருந்தான், இப்போ என்னடானா நேர்லேயும் அவன் உருவம் தெரியுதே என்று மிருத்திகா தன்னைத்தானே நொந்து கொண்டாள். சார், நீங்கள் துவாரகேஷ் தானே? உங்கள் ப்ரோக்ராமை நான் யூடியூப்பில் பார்த்தேன் சார். ரொம்ப எக்ஸலண்ட் சார். மைதிலி பாராட்டி கொண்டே போக அவன் மௌனமாக கேட்டபடி புன்னகைத்தான். நீங்கள் தான் என்னை இவ்வளவு பாராட்டி பேசிகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. உங்களோட ஃப்ரெண்டு மிருத்திகா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. துவாரகேஷ் சொல்ல மிருத்திகா சுய நினைவு பெற்றவளாக அவனை ஏறிட்டாள். இவள் பெயர் துவாரகேஷுக்கு எப்படி தெரியும் என்று யோசித்தவள், அவன் பார்வை மிருத்திகாவின் மீதே அழுத்தமாக பதிந்திருப்பதை பார்த்தவள் ஏதோ புரிந்தவளாக நவகரங்களை சுற்றிவிட்டு வருவதாக சொல்லிவிட்டு அவர்களை தனியாக விட்டுவிட்டு விலகிச் சென்றாள். மிருத்திகா, முதலில் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ரொம்ப சாதாரணமானவனா, எதுக்குமே லாய்க்கு இல்லாமல் ஒரு மிஷின் போல் வாழ்ந்துட்டு இருந்தேன். நீங்கள் அன்றைக்கி பேசினதை கேட்ட பிறகு தான் நான் என் வாழ்க்கையவே எவ்வளவு வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு உணர்ந்தேன். இதோ இப்போது உங்களோட ஃப்ரெண்டு என்னை பாராட்டி பேசினதெல்லாம் உங்களை தான் சேரணும். நீங்கள் மட்டும் என்னை தூண்டி விடலைன்னா இன்னும் நான் மண்ணு மாதிரி தான் இருந்திருப்பேன். இன்றைக்கி என் வாழ்க்கையும் ஒரு வாசமுள்ள மலர்வனமாக மாறி இருக்குன்னா அதுக்கு முழு காரணமும் நீங்கள் தான். நான் இதுவரை என் சந்தோஷம்தான் முக்கியம், மற்றதெல்லாம் பெருசில்லைன்னு திமிராகத்தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் அது தப்புன்னு எனக்கு ஏற்பட்ட ஏமாற்றங்களும் தோல்வியும் உணர்த்திடுச்சு. நான் இப்படி ஒரு மனுஷனாக மாறினது எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் எனக்கு நான் ஆசைப்பட்டதையெல்லாம் அடையாமல் விடமாட்டேன்னு ஆணவத்தோடு தெரிஞ்சேன். ஆனால் என்னோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆசையான உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறத, உங்கள் காதலை அனுபவிக்கிறத என்னால் அடையவே முடியல. இது கண்டிப்பாக எனக்கு வாழ்நாள் வேதனை தான், என் துரதிர்ஷ்டந்தான். நான் உயிரோடு இருக்கிற மட்டும் நீங்கள் எங்கே இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருப்பேன். நான் வரேன். நீங்கள் இவ்வளவு தூரம் என் பேச்சை கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். துவாரகேஷ் பேசுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவள் ஒரு மரியாதைக்கு கூட வாய் திறக்கவில்லை. அவளால் அதிர்ச்சியில், அதுவும் அவன் இன்னும் தன்னைத்தான் காதலிக்கிறான் என்ற உண்மை ஏற்படுத்திய இன்ப அதிர்ச்சியில் பேச்சு வராமல் நின்றாள். அவள் எதுவும் பேசாமல் இருக்கவே அவள் மனதில் தனக்கு என்றுமே இடமில்லை என்ற கசப்பான உண்மையை வேதனையோடு விழுங்கியவன் சோர்வுடன் அங்கிருந்து செல்ல ஆரம்பித்தான். மிருத்திகா அப்போதும் அவனை தடுக்கவில்லை. அவள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீரையும் அவளால் தடுக்க முடியவில்லை. அப்போது அங்கே வந்த மைதிலி அவள் கையை ஆதரவாக பற்றி கொண்டாள். நீங்கள் 2 பேரும் தனியாக பேசட்டுமேன்னு தான் நான் விட்டுட்டு போனேன். இப்போ திரும்பி வர்றப்ப துவாரகேஷ் பேசின கடைசி வார்த்தையைத்தான் என் காதில் விழுந்துச்சு. நான் உன் பர்சனல் விஷயத்தில் தலையிடுறத தயவு பண்ணி தப்பாக நினச்சிக்காத மிருத்திகா. துவாரகேஷ் உன்னை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுற மாதிரி தான் என் மனசுக்கு படுது. அவர் காதலை நீ ஏன் ஏற்றுக்கக்கூடாது? எப்படியும் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க தானே போகிற. அது ஏன் உன்னை விரும்புகிற துவாரகேஷாக இருக்கக்கூடாது? உனக்கு அவரை பிடிக்கலையா? இல்லை, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குது. மிருத்திகா உணர்ச்சி வசப்பட்டு சிறிது உறக்கவே சொல்ல, அது சோர்வாக மெதுவான நடை போட்டபடி இருந்த துவாரகேஷின் செவிகளிலும் விழ, அது மிருத்திகாவின் குரல் போல் இருக்கிறதே என்று தோன்ற சட்டென்று நின்று விட்டான். என்ன சொல்கிற மிருத்திகா, உனக்கு அவரை பிடிக்குமா? அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணிக்க மறுக்கிற? மைதிலி கேட்க, மிருத்திகா நடந்தவற்றை எல்லாமே சொன்னாள். அப்போது அவரே காதலை சொல்ல வந்தபோது நான் ஏற்றுக்கல, வேலைக்கு போய் சம்பாதிக்கலன்னு காரணம் சொன்னேன். இப்போது அவர் சுயமாக தன் சொந்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. என் மனசுலையும் அவர் மேலே எப்போவோ காதல் வந்தாச்சு. ஆனால் அதை அப்போ சொல்லாமல் அவர் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்த பிறகு சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பார்? எனக்கு அவரை விட பணம் தானே முக்கியம்னு நினைக்க மாட்டாரா? நாளைக்கு நீ முழு மனசோட என்னை கல்யாணம் பண்ணிக்கலையே, நான் சம்பாதிக்கிறதுனால தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா என்னால் தாங்க முடியாது.
என் காதல் நிஜம். அவர் என் காதலை சந்தேகப்பட்டா அப்புறம் நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட்டு தானே மைதிலி. அதனால தான் என் காதல் என் மனசுக்குள்ளேயே எப்பவும் அழியாமல் உயிரோடு இருக்கும். நான் சேர்த்து மண்ணுக்குள்ளே போகிறப்ப தான் என்னோட சேர்ந்து என் காதலும் போகும். அவள் சொன்னதை கேட்டு மைதிலியின் கண்களிலும் கண்ணீர். சபாஸ், யார் காதல் பெருசுன்னு போட்டி வச்சா கண்டிப்பாக நீ கோல்டு மெடல் வாங்குவ மிருத்திகா. என்னை பற்றி நீ எவ்வளோ மோசமாக புரிஞ்சுக்கிட்டேம்மா. நான் உன் காதலை சந்தேகப்படுவேனா? அப்படி சந்தேகப்பட்டா அது என்னையே நான் சந்தேகப்படுற மாதிரி தானே. என் மனசு உனக்கு புரியலையா? என்னை மன்னிச்சிடுங்க துவாரகேஷ், நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன். அவளால் மேற்கொண்டு பேச முடியாமலால் அவள் தலையை ஆறுதலாக வருடிவிட மைதிலி சங்கடத்தோடு நெளிந்தாள். மிருத்திகா, கண்ணு, எனக்கு வீட்டுக்கு போக லேட் ஆகுதுடா, மீதியை உங்கள் கல்யாணத்துக்கு பிறகு வச்சுக்கலாமே, மைதிலி கிண்டலாக சொல்ல மிருத்திகா வெட்கத்தோடு சிரித்தாள். நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.